सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये ஓதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்தே இந்த உலக சுகம் துச்சம் என உதறித்தள்ளி ஆதி பரம்பொருளினுக்கு இச்சை வைத்து அஷ்டாங்க யோக முறை எட்டும் கற்று நீதி நெறி வழுவாது நெறியில் நின்று நிலையான சாயுஜ்யமடையும் மார்க்கம் போதனை செய்கின்ற மகாஞான ஆனந்தன் அவன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தை வைப்போ. சத்குரு ஞானானந்தகிரி பகவான் கி ஜெய். நம்ம சத்குருநாதருடைய உபதேச மொழிகளை தொகுத்து வச்சிருக்கிற ஞான இன்ப வெளி அப்படிங்கிற கிரந்தத்திலேருந்து பௌர்ணமி சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் தொடர் சொற்பொழிவாக வரதுனால 1958 சித்ரா பௌர்ணமி சுவாமியுடைய குருநாதரான ஜெகத்குரு சிவர்த்தகிரி சுவாமியுடைய குரு ஸ்மரண ஆராதன தினத்தில் சுவாமி பேசின அந்த உபதேசம், அந்த உபன்யாசத்துலேருந்து சொல்லிட்டு வரோம். போன மாதம் சத்சங்கத்தில் கிரகஸ்தாளுடைய நிலை, சந்நியாசம் வாங்கின்றவாளோட நிலை, வைராக்கியமாக இருக்கிறவாளோட நிலை, இல்லற ஞானிகள் உண்டு, சந்நியாசம் வாங்கிட்டு ஞானிகளாக இருக்கிறவா உண்டு. நமக்கு புரிகிறாப்பில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால், நிறைய படித்து குவாலிஃபைடு பர்சன்ஸாக இருப்பா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவளுக்கு இருக்காது. நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா? புஸ்தக படிப்பு வேறு, அனுபவ ஞானம் வேறு. கட்டடத்தை வேலையில் கூட பார்த்தா என்ஜினியருக்கு படித்த நாலேஜ் இருக்கும், ரொம்ப வருஷம் கொத்தனாராக இருக்கிறவருக்கு அனுபவ ஞானம் இருக்கும். அது மாதிரி ஞானிகளில் அனுபவ ஞானிகளாக உள்ள அபரோக்ஷ ஞானிகளை பற்றியும் சுவாமி சொல்லிட்டு வர்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரித்திரத்துலேயும் வருது, ரமண பகவான் சரித்திரத்துலேயும் வருது. என்னென்னா, சாஸ்திரங்களை முறையாக படித்து தெரிஞ்சுட்டு, அதுதான் கிரமம். ஒரு குருகிட்ட போய் இருந்து அவர்கிட்ட சிசுரூஷை பண்ணி சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அவர் சொல்லி கொடுத்த முறையில் அபியாசங்கள்லாம் பண்ணி மனசு அடக்கிறதுங்கிற ஒரு பயிற்சியில் ஞானி ஆரவான்னு உண்டு. அது ஒரு காலேஜில் டிகிரி கோர்ஸ் படிக்கிற மாதிரி தான். ஆனால் எல்லா ஞானிகளும் அப்படி தான் ஆனாலான்னு சொல்ல முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், அதே ரமண பகவானும் சொல்லியிருக்கார். சாஸ்திர புஸ்தகங்களை அங்கே எதிர்க்க யாராவது வாசிப்பா, அது படிக்கும்போது இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே வந்திருக்கேன்னு தோணும் அப்படிங்கிறா. இது படித்ததுனால அந்த அனுபவம் அவளுக்கு வரல, அந்த அனுபவம் ஏற்பட்டு போயிடுது. அப்படி ஞானிகளை பற்றி சொல்லிட்டு வரும்பொழுது உதாரணமும் சொல்லிட்டு வர்றார். காஞ்சி மகாபிரிவாளை பற்றி சுவாமி சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்புறம் ரிஷிகேஷத்தில் இருந்த சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளை பற்றி சொல்லிட்டு வந்தார். அதுக்கு அடுத்த பேரால ரமண பகவானை பற்றி சொல்கிறார். இந்த ப்ரீவியஸ் பேரால வடக்கே ரிஷிகேஷத்தில் ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி உலகம் போற்றும் சிறந்த ஞானியாய் விளங்கி கொண்டு உலக மக்களுக்கு எல்லாம் உத்தம உபதேசங்களை பிரச்சாரம் மூலமாயும் எண்ணிறந்த புஸ்தகங்கள் மூலமாகவும் செய்து வருவது கண்கூடு அப்படின்னு சுவாமி சொன்னதுக்கு விளக்கம் நம்ம போன சத்சங்கத்தில் சிவானந்த சுவாமி சரித்திரத்தை சுருக்கமாக பார்த்து, சர்வ், லவ், மெடிடேட், ரியலைஸ் அப்படின்னு அவர் அவரோட மொத்த உபதேசத்தை 4 வார்த்தையாக சொல்லிவிட்டார். முதல்ல சேவையில் ஆரம்பிக்கணும். சேவை பண்ணுறதுக்கு ஒரு மனோபாவம் வேணும். இங்கே கோவிலெல்லாம் கூட பார்த்துருக்கலாம், மடங்களில் பார்த்துருக்கலாம். வழியில் ஏதோ ஒரு சாமான் இடைஞ்சலாக இருக்குன்னா தாண்டி 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 போவா, சுற்றி சுற்றி போவா. எடுத்து வைக்கணும்னு எத்தனை பேருக்கு தோணாது.
அதுக்கு யாராக இருப்பா அவள் பண்ணுவான்னு நினைப்பா. ஏன் நம்ம பண்ண என்ன இல்லையா? சேவை பண்ணுறதுக்கு ஒரு மனோபாவம் வேணும். அதுக்கு வேலை செய்கிறவா இருக்கா, அவள் செஞ்சுட்டு போகிறான்னா, வேலை செஞ்சவா செஞ்சால் சம்பளத்துக்கு வேலை செய்கிறா, நம்ம செஞ்சால் நமக்கு புண்ணியம் இல்லையா? அது அந்த பாவனை வராது. அதனால் சேவையை தான் முதல்ல வைக்கிறார், சர்வ் அப்படிங்கிறார். அதுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறதுல செய்யணுங்கிற மனோபாவம் வேணும், அதுதான் முக்கியம். அப்புறம் லவ்ங்கிறார், எல்லார்ட்டையும் அன்புமயமாக இருக்கிறதுங்கிறார். இது ரெண்டும் வந்துடுத்துன்னா அந்த மெடிடேஷனுங்கிறது இட் ஹேப்பன்ஸ். மெடிடேட் பண்ணுறதுங்கிறது வெறும் சும்மா போஸ் கொடுக்குற விஷயம் இல்லாமல் நிஜமாகவே நடந்துடும். ராமகிருஷ்ண சார் சொல்கிறார், ஏன் கண்ணை மூடினா தான் தியானமா அப்படிங்கிறார். கண்ணை திறந்துட்டே தியானம் பண்ண முடியாதா அப்படிங்கிறார். கண்ணு எதை பார்த்துட்டு இருந்தாலும் மனசு பகவானையே நினச்சிட்டு இருக்குமானால் அது தியானம் தானே. அவள் எவ்வளோ பெரிய நிலையிலேருந்து அதை பற்றி பேசுகிறா. தனியாக ஒரு டைம் அலாட் பண்ணிட்டு மெடிடேஷன் 8 to 8:30 எல்லாம் கிடையாது. எப்போ பாரு தியானம்தான். சுவாமிகிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், சுவாமி என்ன யோகத்தை அபியாசம் பண்ணேன்னார். சுவாமி எப்பவுமே யோகத்திலேயே இருக்குது அப்படின்னு விட்டார் சுவாமி. அதனால இந்த 4 விஷயத்தை சிவானந்த சுவாமிகள் சொன்னதை நம்ம போன சத்சங்கத்தில் பார்த்தோம். கைங்கரியம் பண்ணு, எல்லார்ட்டையும் அன்புமயமாக இரு, தியானம் பண்ணு, அப்புறம் 4th ஸ்டேஜ் ரியலைஸ், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஹேப்பன். ரியலைசேஷனுங்கிறது நடந்துடும். இப்போ இதில் ஆத்ம சாதனைன்னு எடுத்துட்டா மெடிடேஷனோ ரியலைசேஷனோ நமக்கு 8வது விஷயமாக தோணும். சர்வீஸ் பண்ணுறதுங்கிறதும் எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறதுங்கிறதும் முயற்சி பண்ணலாம். அன்பாக இருக்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நம்ம சுவாமி சொல்லுவார், அப்பா பாட்டி ரொம்ப புத்திசாலி, தர்மம் பண்ணுன்னு சொன்னால் கழுவி உனக்கு என்ன வேலை, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான், அவன் பண்ணுற கட்டம் உனக்கு தெரியுமான்னு கேட்டுவிடுவான். அதனால் அறம் செய்யின்னு சொல்லலை, அறம் செய்ய விரும்புன்னு சொன்னான். நல்ல காரியம் பண்ணணும்னு ஆசைப்பட என்ன கெட்டு போச்சே, ஞானானந்த பாதுகாப்புன்றதுக்கு மாதம் நான் ஒரு 500 ரூபா தரேன் அப்படின்னு நினச்சிக்கோ, நீ கொடுக்க வேண்டாம், நினச்சிக்கோ. நல்ல காரியம் எங்கே நடந்தாலும் நம்ம செய்யணுங்கிற எண்ணம், அறம் செய்ய விரும்பு அப்படின்னுட்டா அந்த எண்ணம் பாசிட்டிவ் தாட் இல்லையா? அது மாதிரி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சேவை பண்ணுறதுக்கு விரும்பணும், சர்வீஸ் பண்ணுறதுக்கு விரும்பணும், அன்பு காட்டணும்னு விரும்பணும். அது ஏற்பட ஏற்பட தியானம் ஏற்படும், ஆத்ம சாட்சா்காரங்கிற அனுபவம் ஏற்படும்னு அவர் சொன்னதை நம்ம போன தடவை பார்த்தோம். சுவாமி சொல்கிறார், துறவிக்கு வேந்தன் துரும்பு என்பதை இம்மகாபுருஷன் விஷயத்தில் பிரத்யட்சமாய் காண்கிறோங்கிற. சுவாமி இந்த பிரவச்சனம் பண்ணும்போது இந்த மகான்கள்லாம் இருந்துட்டுருக்கா திருமேனியோட. மகாபிரிவா சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறார், ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறார். சிவானந்த சுவாமி இப்படி பண்ணிட்டு இருக்கார், இது கண்கூடு பிரத்யக்ஷங்கிறார். அவள் அப்போ இருந்துட்டு இருக்கா அந்த டயத்தில். ஒரு ஞானின்னு வந்துட்டால் ஒருத்தருக்கு தனியாக ஸ்டேட்டஸ் கொடுத்து மதிக்கணுங்கிற அவசியமோ, ஒருத்தரை இன்சல்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமோ அவளுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாரையுமே உள்ளே இருக்கிற பிரம்மஸ்வரூபமாக பார்க்கறதுனால நம்ம வெளியில் இருக்கிற உடம்பு, அந்த உடம்புக்கு உண்டான படிப்பு, அவளுடைய சம்பாத்தியம், ஸ்டேட்டஸ் வச்சு தானே நம்ம ஜட்ஜு பண்ணுறோம். ஒரு பெரிய மனுஷன் வந்தால் வாங்க வாங்க வாங்கன்னு எழுந்துக்கிறோம். ஒரு ஒன்றுமில்லாத ஒருத்தன் வந்துட்டான்னா கண்டுக்காமல் இருக்கும். உலகத்தில் இது சகஜம் இல்லையா? பணம்ங்கிறது மட்டுமில்லை, ஒரு வித்வான் வந்தார்னா அவர் கவனிக்கிறாப்புல, ஒரு நிரக்ஷர குச்சி வந்தானா அவர் கவனிக்க மாட்டா. எல்லா இடத்தையும் அந்த பேதம் நம்ம தாரதமியம் பார்க்குறோம். நடைமுறை உலகத்தில் அப்படி இருக்குது. ஞானி எப்படி பார்க்குறாருன்னா, பரமஹம்சர் சொல்கிறார், தலைகாணி கடையில் வெவ்வேறு கலரில் உரை போட்டிருப்பா, உள்ளுக்குள்ளே இருக்கிற தலைகாணி ஒரே மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கிற பஞ்சு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அது மாதிரி எல்லாத்தையும் அந்த கோர் கான்செப்ட் பிரம்மஸ்வரூபமாக பார்க்கறதுனால மேலே இருக்கிற நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், நாம ரூபத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. இப்போ யார்கிட்டையுமே பேதம் பார்க்க முடியாது. இவனை ஒஸ்தின்னு அவனை கொண்டாடவும் இல்லை, இவன் நிஷித்தமானவன் புறக்கணிக்கத்தக்கவன் தள்ளி வைக்கிறதும் இல்லை. அப்படி பார்க்கும்போது துறவிக்கு வேந்தனும் துரும்புன்னு சொன்னால் வேந்தனை துரும்பாக நினைக்கிறவான்னு இல்லை, துரும்புக்கும் மரியாதை கொடுக்குறவா. அதை நம்ம ரிவர்ஸில் போட்டுக்கணும். பணம் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தரை மதிக்க வேண்டிய கட்டாயம் அவளுக்கு இல்லை. ரமணாசிரமத்தை ஒரு சமயம் ரோஜா மாலை சாத்தியிருந்தா, சாத்திட்டு முடிஞ்சு கொடுத்தோன்னா பூஜை ஆயிடுச்சுன்னா நிர்மால்யம் களைஞ்சி போட்டுருவோம் இல்லையா? இப்போ என்னென்னமோ ரோஜாங்கிற பேரில் என்னென்னமோ வருது, எல்லோ கலரில், ரெட்டு கலரில், என்ன கலர் கேட்குறாலோ அதை ஒர்க் அவுட் பண்ணியே கொடுத்துருவா போல இருக்கு. அது ரோஜா இல்லை, நிஜமான பன்னீர் ரோஸ், வாஸ்தவமான நிஜமான வாசனை இருக்கிற
உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாத இயற்கையான ரோஜா. அந்த ரோஜா மாலை போட்டிருக்கா, அது களைஞ்சி போட்டுட்டா. அதுக்கப்புறம் நேரம் குப்பத்தட்டி தானே போகிறது. ரமண பகவான் இங்கேருந்து பொறுமையாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அங்கே போய் உட்காண்டார். ஒரு இதழாக அந்த ரோஜாவை எடுத்து வைக்கிறார். எல்லாருக்கும் புரியவே இல்லை. நன்னா இருக்கிற பூவையாவது எடுத்து வச்சா பிரயோஜனம், அது பாதி உதிர்ந்து போயிடுச்சு. போட்ட நிர்மால்யம் வேற, இவர் எதுக்கு இதை போய் எடுக்கிறார் அப்படின்னு அவளுக்கு யோஜனை. கேட்குறதுக்கு தைரியம் இல்லை. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணினார். பொறுமையாக பண்ணிவிட்டு கிச்சனுக்கு எடுத்துன்னு போயிட்டார். அன்றைக்கி சாப்பிட உட்கார்றத பிரமாதமான ஒரு பாயசம் போட்டார். ரொம்ப நன்னா இருக்கே, அது என்ன பாயசம்னா, தூக்கி போட்டே ரோஜா இதழ் அதுலேருந்து பண்ணினேன் அப்படின்னாரு. ஒரு பக்கம் உலகத்தையே நம்ம சுவாமியோட தியான ஸ்லோகத்தை சொல்லுவோம், உலக சுகம் துச்சம் என உதறி தள்ளி தூக்கி போட்டுருவா எதையும். இன்னொரு பக்கம் வேண்டான்னு டிஸ்கார்ட் பண்ணுறோமே, அதில் உள்ள பிரயோஜனத்தை நமக்கு காட்டுவான். இதுதான் ஞானிகளுடைய நிலை. துறவிக்கு வேந்தனும் துரும்புன்னு சொன்னால், அந்த வேந்தனை பார்க்காமல் அவனும் ஒரு மனுஷன்னு பார்க்கறது, அவனும் ஆத்மஸ்வரூபம்னு பார்க்கறது, பகவானோட ஒரு லீலையாக இப்படி வந்து போகிறான்னு பார்க்கறது. ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதனால் யாரையும் மரியாதை கொடுக்கறதும் இல்லை, யாரையும் அவமானப்படுத்துறதும் இல்லை. ரெண்டுமே அவள் சன்னிதானத்தில் நடக்காது. இதை சொல்லிவிட்டு சிவானந்த சுவாமிகளுக்காக தான் அதை சொல்கிறார். சொல்லிவிட்டு தென்னாட்டில் சமீப காலத்தில் ஸ்ரீ அருணாச்சல க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ரமண பகவான் அவ்விதமே இருந்து வந்தார்னு சுவாமி சொல்கிறார். சுவாமியை நல்லா கவனிக்கணும். இதில் பல மகான்களை பற்றி சொல்கிறார். சொல்கிறவர் சாமானியப்பட்டவர் இல்லை, அவரே ஒரு பெரிய மகான். இது மகான்களுடைய ஒரு பெருமை, பெருந்தன்மை. நான் காட்டுறது தான் வழி, நான் தான் குரு, என்கிட்ட வான்னு சொல்லிட்டா நிச்சயமாக அவர் குருவாக இருக்க முடியாது இல்லையா? எல்லாம் ஒன்றுன்னு பார்க்குற பார்வை யாருக்கு இருக்கோ, எங்கேயும் பேதம் தெரியலையோ, தோஷம் இருக்கிற இடத்துல கூட நல்லது எங்கே தெரியறதோ, அவள் தான் ஞானிகளாக இருக்க முடியும். இவர் அப்படி ஒரு ஞானியாக இருக்கிறதுனால வெவ்வேறு இடங்களையும் ஞானிகள் அவதாரம் பண்ணியிருக்கா. அங்கங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு நம்ம மனசுக்கு உகந்த உபதேசம் யார்கிட்டேருந்து வருதோ அவளை குருவாக எடுத்துக்கலாம்ங்கிறத சுவாமி சொல்கிறார். சுவாமி எப்பவுமே குரு தத்துவத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கார், குரு ரூபத்துக்கு இல்லை. இந்த ரூபத்தை பிடிச்சினதுனால ஏகப்பட்ட சண்டை வருது. இது எங்கள் மடம், அது இந்த மடம் எங்களுக்கு கிடையவே கிடையாது, இவாளை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சண்டை போடுறோமே. எதனால் போடுறோம்? நம்ம குருவோட ஸ்தூல ரூபத்தை பிடிச்சிக்கிறோம், குருவோட சூக்ஷ்ம தத்துவத்தை கோட்டை விட்டுடுறோங்கிறதுனால இல்லையா? அதனால சுவாமி இப்படி சொல்கிறார். விதவிதமாக எத்தனை மகான்கள் இந்த தேசத்தில் அவதாரம் பண்ணியிருக்கா, அந்த காலத்தில் இருக்கிறவாளை சொல்லிகிட்டே வரார். நிறைய மகான்கள் சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். ரெண்டு மகான்கள் சந்திச்சுக்கும் போது இவரோட பெருமையை அவர் சொல்வார், அவரோட பெருமையை இவர் சொல்வார். இவர்கிட்ட அவர் பணிவோடு இருப்பார், அவர்கிட்ட இவர் பணிவோடு இருப்பார். மனுஷாவை பார்த்தேன்னா அவனை விட நான் பெரியவன்னு காட்டிக்க நான் ட்ரை பண்ணுவேன், என்னை விட அவன் பெரியவன்னு காட்டிக்க அவன் ட்ரை பண்ணுவான். அவனை மட்டும் தடுறதுக்கு சான்ஸ் நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன், என்னை மட்டும் தடுறதுக்கு சான்ஸ் அவனை எதிர்பார்த்துட்டு இருப்பான். இதை மனுஷாளுக்குள்ளே மீட்டிங்கிறது இப்படி தான் இருக்குது, ஈகோ கிளாஷ். அங்கே ஈகோ கிடையாது. பகவான்கிட்ட அவள் தன்னோட சரண்டர் தேர் வில், அவளுக்கு ஒன்றும் சங்கல்பம் இல்லைங்கிறதுனால எப்பவும் ஆனந்தமாக கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இந்த அகங்காரங்கிற சுமையை சுமந்துண்டு திண்டாடின்னு இருக்கோம் வாழ்நாள் பூரா, அந்த லோடை இறக்கி வச்சுட்டா எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் இல்லையா? மகான்கள் நமக்கு திருப்பி 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 அதை தான் சொல்கிறா. அத்தனை விதமான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸோ, அத்தனை விதமான புஸ்தகங்கள் படிக்கிறதோ, எந்த ஒரு சத்சங்கத்தில் போய் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அகங்காரம் இல்லாமல் வாழ்வது எப்படின்னு தெரிஞ்சுட்டா முடிஞ்சு போயிடுது. அதான், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நிறைய படித்தா கூட படித்தேங்கிற திமிரு வந்துடும். ஒரு மகான்கிட்ட இருந்தப்ப என்னை கேட்காம அவர் எதுவும் பண்ண மாட்டார்மா, இவன் எப்படி இருக்கு, அவர் போனால் பொறுத்துன்னு ஒன்று விட்டு வச்சுருக்காருங்க, என்னமோ இவன் கவர்ன் பண்ணுறதா இவன் நினச்சிப்பான். எத்தனை இடத்துல நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா? பரமேஸ்வரனை தொட்டு பூஜை பண்ணுறோமே, எனக்கு இது பாக்கியம்னு பூஜை பண்ணுறவர் நினைக்கணும். என்னை கேட்காம இந்த கோவில் எதுவும் நடக்காதுன்னா உன்னை விட்டு வச்சுருக்கு அவ்வளோதானே, உன்னை கலப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நான் இல்லைன்னா எதுவும் நடக்காதுங்கிற எண்ணம் அகங்காரம் இல்லையோ, ஆனால் அது வந்துடும் இயற்கை. அதனால் எப்பவும் அந்த சாரத்தை தெரிஞ்சுட்டு தத்துவத்தை தெரிஞ்சுட்டா பேதம் வராது. ரமண பகவானோட சரித்திரத்திலே ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது.
நம்ம தோஷதர்சிகளாக இருக்கும். யாரை பார்த்தாலும் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் நல்ல மனுஷன்தான் அப்படின்னு ஒரு இழுப்பான். அப்படிதான் என்ன அர்த்தம், அங்கே வேறு ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி மாதிரி ஒரு காரியம் பண்ணார் தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நீ பார்க்கலையோ இல்லையோ, நீ பார்க்கலையோ இல்லையோ, சுவாமியே சொன்னார், காணாத பொருளை கண்டபடி பேசி பொழுதுபோக்கி கழிக்காதே. ஹியர்சேக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. ஒருத்தரை பற்றி நல்லதாக ஒருத்தர் சொல்கிறா வச்சுக்கோங்க, ஹியர்சேயாகவே இருக்கட்டும், அதை நம்பு, அதனால் உனக்கு நஷ்டம் இல்லை. ஒருத்தரை பற்றி தூஷணையாக சொல்கிறா, அதுக்கு ப்ரூஃப் இல்லை, நம்பாத, வேண்டாம், அதில் ஆராய்ச்சி பண்ண போகாத. நம்ம தேவையில்லாத விஷயங்களை விசாரிக்கிறதுனால நம்ம கெட்டு போகிறோமே தவிர யாரையும் நம்ம திருத்த முடியாது, திருத்த போகிறதும் இல்லை. ரமணாசிரமத்துக்கு நிறைய பக்தாள் வருவா. யாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னு கிடையாது. ஒரு ஆசிரமம்னு பின்னாடி வரும்போது அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வருமே தவிர பகவான் காலத்தில் இட் வாஸ் ஃப்ரீ டு எவ்ரிபடி, அவ்வளோதான். நீ தியானம் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது, ஸ்லோகம் சொல்லணுங்கிற கிடையாது, சொல்லப்படாதுங்கிறது கிடையாது. இயற்கையாக யார் யார் எப்படி இருக்காளோ அப்படி இருந்துவா, அவ்வளோதான். எந்த நிபந்தனைகளும் கிடையாது. பக்தி இருக்கிறவா வருவா, சும்மா பராக பார்க்கவா வருவா. பகவான் எதிர்க்க ஆர்கியூமெண்ட் எல்லாம் கூட நடந்திருக்கு. சுவாமி எதிர்க்க பேசுகிறோமேன்னு அவளும் நினைக்கல, என் எதிர்க்க அப்படி பேசலாமான்னு அவரும் சத்தம் போடலை. எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி அதையும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டார். அப்படி ஒருத்தரை பற்றி அன்றைக்கி டிஸ்கஷன். ஒரு ஆசாமி, அவர்கிட்ட ஏகப்பட்ட துர்குணங்கள் இருக்கு. சொல்கிறத பார்த்தா துர்குணங்கள் மட்டும்தான் இருக்கு. பகவான் பொதுவாக அப்படி யாரையும் படைக்க மாட்டார். ராவணனை தேடினா கூட அவன்கிட்ட 4 நல்ல குணம் இருக்கும். யாரையும் கெட்டவன்னு முழுக்க வடிகட்டி வைக்க முடியாது. அவன்கிட்ட கொஞ்சம் நல்ல குணம் இருக்கலாம். நல்லவன்னு யாரையும் ஸ்டாம்பு குத்த முடியாது. அவள்கிட்ட ஏதாவது தோஷம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர் இப்படிப்பட்டவர், ரொம்ப சிடுமூஞ்சி, ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கருமி, அப்படி இப்படின்னு அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கான். பகவான் எதிர்க்கே நடக்கிறது இது. சுவாமி சொல்வார், நம்ம அழுக்க நீக்கி சுத்தம் பண்ணிக்க தான் இங்கே வந்தோமே தவிர அழுக்க சேர்த்துக்கிறதுக்கு இல்லையே அப்படிம்பார். குளிக்க போயிட்டு சேர்த்து அப்பிண்டு வந்தானா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிம்பார். ஆனால் அப்படி தான் பண்ணுறோம். ரொம்ப நேரம் அவளுக்குள்ளே பேசுகிறது, அவளுக்கே ஒரு ஸ்டேஜில் நிறைய தூஷணை பண்ணிட்டோமோன்னு தோணிட்டு என்னமோ தெரில. இவாளுடைய வம்பில் அவரை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், பகவானை இழுக்க ட்ரை பண்ணுறான். நாங்கள் இன்னாரை பற்றி தான் பேசின்னு இருக்கோம், அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் கூட இல்லை பகவான், இவ்வளவெல்லாம் தப்பு பண்ணுறார் இவர். அமைதியாக இருந்துட்டு சொன்னார், அவர் வரும்போது பார்த்துருக்காள நீங்கள், வெள்ளை விளையன்னு சட்டையும் வேஷ்டியும் போட்டுன்னு வருவார், ஒரு அழுக்கு இருக்காது தெரியுமோ, இது அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் அப்படின்னு. அதாவது இது ஒன்றை தவிர அவர்கிட்ட நல்ல குணமே இல்லை, அதான் உண்மை. ஆனால் அந்த மனுஷன்ட்டு அவர் ஒரு நல்ல குணத்தை பார்க்குறார். தூய்மையாக இருக்கிறதுன்னு அந்த மனுஷன் உணர்த்துறதா இவர் நினைக்கிறார். அப்படிங்கிறதே வாயடைச்சு போயிட்டான். இத்தனை குத்தம் சொன்னோமே, அந்த ஆள்கிட்ட தேடி பிடிச்சி ஒரு நல்ல குணத்தை சொல்கிறாரு. பகவான் அப்படி தானே பண்ணுவார். நம்ம கோவிலுக்கு வர்றவா யாரும், மடத்துக்கு வர்றவா யாரும் ஒரு தோஷம் இல்லாமல் தான் வரணும்னு சொல்லிட்டா நமக்கு யாருக்குமே குவாலிஃபிகேஷனே கிடையாது. நீ எப்படி வந்தாலும் உன்னை சுத்தம் பண்ணுறேங்கிறதுக்கு தானே ஞானிகள் அவதாரம் பண்ணுறா. அதனால் அவள் நம்மள்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை தான் தேடி எடுத்து அதுக்கு கிருபை பண்ணிட்டு போயிடுவா. இந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு பகவானோட மனசில் அவர் இடம் பிடிச்சாரே, இந்த ஒன்றே அவருக்கு மோட்சத்துக்கு வழி. வேறு சாதனை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் பகவான் நமஸ்காரம் பண்ணாரா, அவரோட உபதேசங்களை கேட்டாரா, அவர்கிட்ட பக்தியோடு இருந்தாரான்னு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. ஆனால் அவருக்கு சத்கதி கிடச்சிருக்கும்னு உறுதியாக தெரியுது. இன்னொரு சம்பவம், ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒரு சிற்றரசனுடைய வம்சாவளி, ஒரு இளவரசன் யுவராஜா வந்திருக்கான். இப்படி பல ஊர்களுக்கு வருவா இல்லையா. நம்ம புண்ணியம் பண்ணலையோ பாபம் பண்ணுறோமோ, இந்த கோயிலுக்கு போனால் பாவம் போகுமா, இங்கே போனால் நமக்கு புண்ணியம் கிடைக்குமா, இங்கே போனால் தீர்காயுசு வருமா, இந்த கோயிலுக்கு போனால் நல்ல வியாதி வைக்க இல்லாமல் இருக்கலாமா, இங்கே போனால் நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்குமா. கனகதாரா ஸ்தோத்திரமே நிறைய பேர் படிக்கிறா.
மகாலட்சுமி கட்டாட்சம் வேணுங்கிற எண்ணத்தோடு எத்தனை பேர் படிக்கிறான்னு தெரியாது. பணம் வரணுங்கிறதுக்காக படிக்கிறான் இல்லையா? அந்த ஸ்தோத்திரத்தோட அர்த்தத்தை பூரா பார்த்தா அம்பாளோட கருணைக்காக ஆச்சாரியால் எப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்கிறது தெரிகிறது. அந்த தேவி ஸ்வரூபத்தோட அத்வைத அபேத பாவத்தை பற்றி கூட அதில் சொல்லியிருக்கார். அதெல்லாம் யாரும் அர்த்தத்தை பற்றி மெனக்கெடுறது இது நெற்று போட்டு படித்தா காசு வருங்கிறதுக்காக பண்ணுறா. தபோவனத்தில் இருக்கிற லக்ஷ்மிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞான லக்ஷ்மின்னு சுவாமி பேர் வச்சுருக்கேன். அஷ்ட ஐஸ்வர்யம் சொல்கிறாளே அதில் அடங்காத ஐஸ்வர்யம் ஞானம். ஞானம் வந்துடுத்துனா பாக்கி எல்லாமே வந்துடும். ஆனால் அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இல்லையா? அது அத்தனை சுலபமாக வந்துடுமா? குரு கிருபை இருந்தால் தானே கிடைக்கும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல் ஆச்சாரிய ஸ்தானத்தை யார் இருக்கான்னா தாயார் தான் இருக்கா. மகாலட்சுமியை காசு கொடுக்குற சாமியாக அவள் பார்க்கல, பெருமாளோட கிருபையை நமக்கு சிபாரிசு பண்ணி வாங்கி தரவளா தாயார் குருவாக தான் அவள் பார்க்குறா. அப்படி இருக்கிறத ஒரு ஸ்லோகமோ ஒரு கிரந்தமோ பாராயணம் பண்ணுறோம்னா தாத்பரியம் என்னவா இருக்கணும்னா சதா பகவத் தியானம் இருக்கணுங்கிறது தான் நமக்கு எண்ணமே இருக்கணுமே தவிர இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஆனால் லௌகீக பிரார்த்தனை பண்ணுறவா நம்மளில் அதிகம். அதனால்தான் திருப்புகழ் பார்த்தோம்னா இந்த பாட்டு பாடினா சொந்த வீடு கட்டுவேன்னு எழுதியிருப்பார். அதுக்கு அருணகிரிநாதர் எழுதியிருப்பார். அவர் அந்த வீடு பேருக்கு எழுதியிருப்பார், மோட்சத்துக்கு எழுதியிருப்பார் இல்லையா? இந்த திருப்புகழ் பாடினால வியாதி குணமாகணும். நிஜமாக குணமாகும். அதில் மந்திர சக்தி இருக்குது. மகான்கள் வாக்கு சொல்லலாம். அபிராமேந்தாதிக்கு எல்லாத்துக்கும் பல ஸ்ருதி போடுவா. ஆனால் அதை தாண்டின பலன் வருங்கிறதுனால அதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கோவில்களுக்கு போனால் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வரா. அவள் எல்லாரும் பக்தாள் இல்லை, எல்லாரும் ஆஸ்திகாள். ஒரு கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா லட்சக்கணக்கில் கூட்டம் வருது பார்க்குறோம். தேர் திருவிழா பார்த்தா தெரு கொள்ளாமல் கூட்டம் வருது பார்க்குறோம். இவ்வளவு பேரும் பக்தர்கள் ஆகிட்டா எவ்வளோ நன்னா இருக்கும். அது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் ஆஸ்திகாள், கடவுள் நம்பிக்கை இருக்குது, சாமி கும்பிட்டா நல்லது நடக்குங்கிற எண்ணம் இருக்குது. சாமி அதை கொடுக்கவும் செய்கிறார் அவளுக்கு. அப்படி எதிர்பார்ப்போடு தான் ஜென்ரலாக போவா. இது பகவான்கிட்ட தானே அப்படின்னா கோவிலில் இருக்கிற மூர்த்திகள்கிட்ட தானே இல்லை, ஞானிகள்கிட்டையே அந்த எண்ணம் இருக்கு. இந்த மகான்கிட்ட போனால் என் கஷ்டம் தீருமா, என் கடன் நிவாரணம் ஆகுமா, எனக்கு உடம்புல இருக்கிற வியாதி குணமாகுமா, எங்காவது பொண்ணு கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆகிடுது குழந்தை பிறக்குமா, பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீருமா, இப்படி தான் முற்றும் துறந்த ஞானிகள்கிட்ட கூட நம்ம போகிறோம். சுபாவம் மாற்ற முடியாது மக்களை. அப்படி இவன் ஏதோ இந்த யுவராஜா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கான், கிரி பிரதட்சணம்லாம் பண்ணியிருக்கானோ என்னமோ தெரில. நிறைய பேர் கிரி பிரதட்சணத்தை காரில் போவான். அது காரு பிரதட்சணம் தான், கிரி பிரதட்சணம் ஆகாது. அதுக்கு ஒரு சரித்திரமே ரமண பகவானே சொல்லியிருக்கார். அருணாச்சல மகிமையை நிறைய சொல்கிற இடத்துல ஒரு ராஜா ஒரு புனுகு பூனையை வேட்டையாடிட்டு போனானாம். அருணாச்சல கிரியோட மகிமையோ சிவபெருமானே மலையா இருக்காருனோ இதை பிரதட்சணம் பண்ணினா அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்னு அவனுக்கு தெரியாது. அந்த பூனை இவன்டே தப்பிச்சுக்கிறதுக்காக ஓடுறது, இவன் குதிரையில் அதை விரட்டின்னு ஓடுறான். பூனைக்கு ஒரு பிரதட்சண பலனை எடுத்து இவனுக்கு ஒரு பிரதட்சண பலன் வரணும் இல்லையா? பூனை அந்த பிரதட்சணம் ஆன உடனே செத்து போயிடுத்து. அது உடம்புலேருந்து ஜீவன் ஜோதி ரூபமாக கிளம்பி அண்ணாமலைட்ட ஐக்கியமாகிடுது, மோட்சம் கிடச்சிடுது. இவனை தூக்கிட்டு போன குதிரை இருக்க அதுவும் கீழே விழுந்துடுது, இவனும் கீழே விழுந்துட்டான், அதுவும் செத்து போயிடுது, அதுக்கும் மோட்சம் கிடச்சிடுது. ஏன்னா அந்த ரெண்டு ஜீவன்களுக்கும் சங்கல்பம் இல்லை, சங்கல்பமும் இல்லை விகல்பமும் இல்லை. இவனுக்கு விகல்பம் இருக்கு, நல்ல சங்கல்பம் இல்லை. அப்போ ஏன் அப்படி நடந்ததுங்கிறத அசரீரி வாக்கு கேட்குறதான். உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடினாலும் கிரி பிரதட்சணம் பண்ணினது, அதனால் அதுக்கு புண்ணியம் உண்டு. நீ விரட்டி போனதுனால குதிரைக்கு போகப்படாதுன்னு அதுக்கு முடிவு பண்ண முடியாது. நீ சொல்கிறது அது கேட்டாகணும், அதனால் அதுக்கும் மோட்சம் உண்டு. ஒரு ஜீவனை கொல்றதுக்காகவும் மனுஷனாக பிறந்தும் அருணாச்சல மகிமை தெரியாமல் பிரதட்சணம் பண்ணினேங்கிறதுனால உனக்கு பலன் இல்லை. ஆனால் பலனே இல்லாமல் இல்லை, மறுஜென்மா உனக்கு உண்டு, அதில் பிரதட்சணம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும். அப்படி அந்த க்ஷேத்திரத்தோட பெருமை தெரியாமலோ லௌகீக பாவனையோடு வந்திருக்கான் அந்த யுவராஜா. ரமணாசிரமத்துக்குள்ளே நுழையிறான்.
ஏற்கனவே நான் இந்த சம்பவம் சொல்லியிருக்கேன்னா நினைவில்லை, சொன்னாலும் தப்பு இல்லை. ரமண பகவான் அப்படி மோன நிலையில் உட்கார்ந்துருக்கார். அவர் சில சமயம் மோன நிலையில் தண்ணில் தான் ஆழ்ந்து தானற்று தானாக இருப்பார். சில சமயம் சமையலறையில் போய் மாவரைச்சின்னு இருப்பார், சமையல் பண்ணுவார். சில சமயம் இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெப்பார். ஆசிரமத்து கைங்கரியம் எல்லாம் பண்ணுவார். அன்னைக்கு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் மோன நிலையில. எல்லாரும் அப்படியே அவரை பார்த்துட்டு இருக்கான். நம்ம சுவாமி சொல்வார், இறைவனை காண முடியாவிட்டால் கண்டவரை கண்டு விடுவோமே அப்படிம்பார். பகவானை பார்க்கறதுக்கு நமக்கு தபஸ் இல்லை, பார்த்தவாளை பார்த்து விடலாமே. இப்படி பார்த்துட்டா நமக்கு அந்த பாக்கியம் தானே, அதுதானே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா வாழலாம். அப்படி மனம் அடங்கின நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிதுங்கிறார் திருவள்ளுவர். நிலையில்லாமல் அடங்காத மனசு இருக்கே, இது அடங்கின ஒரு ஞானியை பார்த்தா அவனோட நிலை எப்பேற்பட்டது, மலையினும் மானப்பெரிது. அருணாச்சலம் வேற இல்லை, ரமண பகவான் வேற இல்லை, பிரத்யக்ஷ அருணாச்சலமே தான். அச்சலமாக இருக்கிறது, சலமாகவும் வந்து அச்சலமாகவும் இருந்த அவதாரம். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் மோன நிலையில். அவரோட மோன நிலையினால எல்லாரும் டோன்ட் ஷவுட் கீப் சைலண்ட் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை, தானே அமைதியாக இருக்கா. எல்லாரும் அவரை பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு இருக்கோங்கிற பிரஜை கூட போயிடும். அந்த ராஜவம்சத்து பையன் வந்திருக்கான் உள்ள, அவளுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி, அதனால தான் ராஜாக்கள்னு பேர். அது இருந்தால் தான் கவர்ன் பண்ண முடியும். அதுக்கு வேணும் எல்லாரும் சாதுக்குள்ளாக இருந்துட்டா யார் அட்மினிஸ்டர் பண்ணுறது, அதுக்கு கொஞ்சம் ரஜோகுணம் வேணும் இல்லையோ. அதனால் இந்த ரஜோகுணத்தோடு இருக்கிறவன் அங்கே வந்தால் அவன் அறியாத அவனுக்குள்ளே இருக்கிற சத்துவகுணம் அப்படி தலை காட்டுறது. முதல்ல உள்ள நுழைஞ்சான் வந்தால் அவன் சாதாரணமாக அவன் அனுபவம் என்ன, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான். ஒரு பிரின்ஸ் இல்லையா, சீட்டு கொடுத்து உட்கார சொல்லுவா, என்ன சாப்பிட்றேன்னு கேட்பா. இந்த மரியாதையெல்லாம் எதிர்பார்த்து பழகி போயிடுத்து. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஞாபகம் வரதுனால சொல்கிறேன். ஒரு மகான் வந்து தன் திருமேனியை விட்டுட்டு மகா சமாதியான ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். எத்தனையோ பேர் வந்திருக்கா, அதில் ஒரு ஆசாமி வந்திருக்கார். அவர் ஒரு சேரில் உட்கார்ந்துருக்கார். அவர்கிட்ட பக்தி உள்ளவா விசிறி எடுத்துன்னு வந்து விசிறா. அவர் தடுக்கலை. சொல்லணுமா வேண்டாமா? ஏப்பா என்ன எந்த சந்தர்ப்பத்தில் எதை பண்ணுறேன், போங்கப்பா அண்ணன்ட, நானே என் குருநாதர் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லணுமா இல்லையா? அவளுக்கு அந்த மரியாதை தேவைப்படுறது. ரஜோ குணத்தோட விளைவு என்ன, நான் போனேன் என்னை மதிக்கவே இல்லை பார், என்னை வான்னு கூப்பிடவே இல்லை பார் அப்படின்னு தோணி போயிடும். இவருக்கு என்ன தோன்றது, இந்த யுவராஜாவுக்கு யாருமே என்னை வான்னு கூப்பிடலையே, ஒரு சேர் போட்டு என்னை உட்காத்தி வைக்கலையே அப்படின்னு தோன்றுறது. என்ன இருக்குது இந்த கோமனாண்டிகிட்ட, இந்த மகான்களாக இவர் உட்காந்துருக்கார், வந்தவாளை வான்னு கூட சொல்ல தெரியல இவருக்கு, எல்லோரும் இவரை வேறு பார்த்துன்னு உட்காந்துருக்கா அப்படின்னு இந்த ரஜோகுணம் முதல்ல தலை காட்டிது. அப்புறம் என்னமோ கிளம்புறதுக்கு மனசு வரல, என்னமோ இருக்குது இவர்கிட்ட தோன்றுறது. அப்படி பார்த்துட்டே இருக்கார். அந்த திவ்யமான தேஜோமயமான அந்த பற்றில்லாத ஞானியோட திருமேனி என்னமோ பண்ணுறது இவருக்கு, கிளம்புறதுக்கே தோணலை. கொஞ்ச நேரம் ஆக ஆக இவர் மனசில் கொந்தளிச்சுட்டு இருந்த மனசு அப்படியே அடங்க ஆரம்பிச்சு. அடுப்பில் வெந்நீர் வச்சுட்டோம்னா தழைக்கும் இல்லையா? அந்த காலத்து உதாரணம் என்ன சொல்லுவா, விறகு இழுத்துட்டா போருமேம்பா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா போகிறோம். கொந்தளிக்கிறது அடங்கி அப்புறம் அப்படியே ஆறி போயிடும் இல்லையா? இந்த மகான் சன்னிதானத்துக்கு வந்ததுனால அந்த கொந்தளிப்பு இல்லை. நேரம் ஆக 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 தானே மனசு அமைதி ஆயிடுது. தபோவனத்தை பற்றி வாகீஷ கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார், திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோவிலூர் போகிற பாதையில் சாலை ஓடுறது, சாலைக்கு அண்ணாண்ட பெண்ணை நதி ஓடுறது, சாலையில் நிறைய வாகனங்கள் ஓடுறது,
வாகனங்கள் இருக்கிற மக்களுக்கு மனசில் எண்ணங்கள் ஓடுறது. சாலையை தாண்டினா ஒரு சோலை இருக்குது, அந்த சோலைக்குள்ளே வந்துட்டால் மனசு அடங்கி விடுறது அப்படிங்கிற. தபோவனத்துக்குள்ளே வந்துட்டால் மனசு அடங்கி விடுறதுங்கிற. அமைதியாக இருன்னு மிரட்ட வேண்டாம், அமைதி ஆயிடுறது தானே. மனம் ஒரு குரங்குன்னு பொதுவாக சொல்வா. த டிரான்சிடென்டல் மெடிடேஷன் மகரிஷி யோகி என்ன சொல்கிறார், மனம் ஒரு குழந்தைங்கிறார். குரங்கும் விஷமம் பண்ணும், குழந்தையும் விஷமம் பண்ணும். அதுக்காக குழந்தைய போய் குரங்குன்னு சொல்ல முடியுமா? விஷமம் பண்ணுறதுங்கிறது அதோட நேச்சர். இந்த குழந்தைகள் லாலனை பண்ணி கொஞ்சி தட்டி தாளாட்டி பாலை கொடுத்து அதை தூங்க பண்ணுறது தாயாரோட கடமை மாதிரி உன் மனசை ஒரு குழந்தையாக நினச்சி அதை லாலனை பண்ணி பகவானோட லயிக்க பண்ணும்படி தியானத்தில் உட்காரணுமே தவிர அடக்கி உடக்கி மிரட்டின குழந்தைங்க நீங்கள் சத்தம் போட்டு வச்சுங்க, சத்தம் பண்ணப்படா அப்படின்னு இன்னும் ஜாஸ்தி கத்தும், வீர்னு கத்தும். மிரட்டெல்லாம் அங்கே எடுபடாது, வயலண்ட்டாக போயிடும். அப்போ சாத்வீகமாக தான் போகணும் இல்லையா? மகான்கள் சன்னிதானத்தில் அது லபிச்சிடும் இயற்கையாகவே, மனசு ஒடுங்கி போயிடும். இந்த இளவரசனுக்கு மனசு ஒடுங்கிடுத்தான். அவனுக்கு தியானம்னா என்னன்னு தெரியாது, ஞானிகளை தரிசனம் பண்ணினதில்லை. இது வரல ஒன்ன மாதிரி உண்டான்னு இந்த புகழ் பாடுற காக்கா கூட்டத்தை தான் பார்த்துருக்கான். யார் கேட்டாலும் அவளுக்கு பணத்தை கொடுக்கறது, அப்புறம் ரைவல்ரியாக இருக்கிற வாழ்க்கை எப்படி தகராறு பண்ணுறது, இந்த மாதிரி ரஜோகுணமான காரியங்களே தான் ஈகோயிஸ்டிக் பர்சன். மனசு அப்படியே அடங்கிடுத்தோ. எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தான்னு தெரியல. ஐ எம் பீங் இன்சல்டட்னு தோணின்னு இருந்தவனுக்கு தான்கிற எண்ணமே இல்லாத மனசு ஒடுங்கி போயிடுத்து. ரொம்ப நேரம் ஆயிடுத்து. அப்புறம் திருப்பி பிரஜை வந்துடுது. யாரும் அவனை கண்டுக்கவே இல்லை. சட்டுன்னு வெளியில் வந்துட்டான். ஆனால் இப்போ மனசில் இருந்த அந்த கோபமெல்லாம் அவமானமெல்லாம் இல்லை. ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடுது, அட்லீஸ்ட் ஃபார் அ ஷார்ட் டைம். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் அன்றைக்கி தான் வந்திருக்காரு போல் இருக்கு. அவர் ரொம்ப ஜாஸ்தி ரமணாசிரமத்துக்கு வந்ததில்லை, இந்த அனுபவமெல்லாம் கிடையாது. அவரும் பகிர்முகப்பட்டுவிட்டார், பிரஜை வந்துடுது. அவர் பார்த்தார், இது மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கான், அவனை யாரும் கவனிக்கலை, அவன் நின்றுட்டு கிளம்பி போகிறாங்கிறத பார்த்துட்டு இவர் அங்கேருந்து அவர்கிட்ட போய் சொல்கிறார், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கோ, ஒரு ரமண பகவான் வந்து ஒரு மோன நிலையில் இருக்கார். அவர் யார்ட்டையும் ரொம்ப பேசுகிறதில்ல. அந்த மாதிரி நேரத்தில், சாதாரண நேரத்தில் சில சமயம் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார், சில சமயம் மௌனமாகவே பதில் சொல்லுவார். பெரிய ஞானி. எல்லாரும் அவர்கிட்டையும் அப்படியே அப்சார்ப் ஆகியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நான் அதை கூட நினச்சிட்டேன், என்னை யாரும் மதிக்கலையேன்னு நினச்சிட்டேன், இப்போ என் மனசு அடங்கிடுத்தோ, இங்கே ஏதாவது தர்ம காரியங்கள்லாம் நடக்கிறதா, வர சாதுக்களுக்கெல்லாம் அன்னம் போடுறா, அது சொல்லியிருக்கார். உடனே அவனோட கோட்டு பைக்குள்ளே கையை விட்டு கத்தையாக பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இங்கே யார்கிட்ட கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, ஐ வுட் லைக் டு டொனேட் சம்திங், யூ கிவ் இட் டு தி கன்சர்ன்டு பர்சன், சம்மந்தப்பட்ட வாட்டை கொடுத்துருங்கோ அப்படின்னு விட்டு அவன் போயிட்டான். இந்த மனுஷன் இவன்ட்டு ஏதோ ஆறுதல் சொல்ல போய் நம்மகிட்ட காசு கொடுத்து விட்டானே, இது நம்ம என்ன பண்ணுறது, கொடுத்தாகணுமே, யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியலையே, நம்ம கேட்கல, பணம் கொடுன்னு கேட்கல, ஏதோ சொல்ல போய் என்னமோ ஆகிடுத்தேன், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். அப்புறம் பகவான் ஏந்தவர் கைங்கரி மன்றத்துக்கு இப்படி போயிடுவார். அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு இளவரசன் வந்தான், பகவான் மோன நிலையில் இருந்தாள், யாரும் அவனை ஒன்றும் உட்காரெல்லாம் சொல்லலை, முகத்தில் ஒரு மாதிரி கவலைப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தான். அப்புறம் கிளம்புறத நான் போய் அவன்கிட்ட சொன்னேன், அவன் பணத்தை எடுத்து கொடுத்தான். இத்தனை வருஷத்தில் எனக்கு கிடைக்காத அமைதி எனக்கு இப்போ கிடச்சிதுன்னு சொன்னான். ரமண பகவான் சிரிச்சுட்டு, அரண்மனையில் எல்லா வசதியும் அவன்கிட்ட இருக்கும், அவன்கிட்ட கிடைக்காத ஒன்று இந்த கோமனாண்டிகிட்ட கிடச்சிதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம கையேந்தலாமோ அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு இல்லையா? அவன் கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டு இருக்கப்படாதுங்கிறது அதோட அர்த்தம். அதை அவர் கேர் பண்ணவே இல்லை. இந்த துறவிக்கு வேந்தன் துரும்பு என்பதை இம்மகாபுருஷன் விஷயத்தில் பிரத்யட்சமாக காண்கிறோம்னு சிவானந்த சுவாமிகளை பற்றி சொல்லிட்டு, தென்னாட்டில் சமீப காலத்தில் ஸ்ரீ அருணாச்சல க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ரமண பகவான் அவ்விதமே இருந்து வந்தார்னு சொன்னார். எத்தனையோ பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து பார்த்துருக்கா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்துருக்கா, கோடீஸ்வரெலாம் வந்து பார்த்துருக்கா, பட்டிக்காட்டு ஜனங்கள்லாம் வருவா, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நினைப்பா. யார்கிட்டையும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடையாது.
யாரையும் ஒதுக்குறதும் கிடையாது, எல்லாரையும் அன்புனாலேயே அரவணைக்கிறது. இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் கேட்குறோம்னா, இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகிற குணம் நமக்கும் ஒரு நாள் வரணுங்கிறது தான். இவாளை கண்டா பிடிக்காது, இவாளை நம்ம மதிக்கப்படாது, இவா நமக்கு வேணுங்கப்பட்டவா, நமக்கு நல்லது செஞ்சுருக்கா, நல்லது செய்வா, இவாட்ட நம்ம சிரித்து பேசணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இல்லாமல் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்கிற குணம் நமக்கும் ஒரு நாள் வராதா அப்படிங்கிற ஒரு தாபத்தில் தான் அப்படி இருக்கிற குணபூர்ணர்களாக இருக்கிற மகான்களை பற்றி படிக்கிறோம். இவர் திருவண்ணாமலையில் ரமண பகவான் பிரசித்தமாக தெரியறதுக்கு முன்னாடி அவருடைய பூர்வ சரித்திரம் என்ன சொல்கிறது, திருச்சுழின்னு சொல்லிட்டு அருப்புக்கோட்டை கிட்ட இருக்கிற ஒரு ஊர், அங்கே தான் பகவான் அவதாரம் பண்ணின இடம். சுந்தரமையர் அப்படிங்கிற ஒரு வக்கீலாக உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தவர் அவர். அவருடைய பிள்ளையாக பிறந்து சாதாரண பசங்கள் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கார். ஆரம்பத்தில் அவருடைய எந்த விதமான ஆத்ம குணமும் வெளியில் தெரியல. சில பேர் பிரகலாத ஆழ்வார் துருவன் மாதிரி சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடும், சில பேருக்கு வெளியில் தெரியாது. உள்ளுக்குள்ளே அந்த திரிவேணி சங்கமத்தை சரஸ்வதிங்கிற நதி வெளியில் தெரியாமல் இருக்காப்புல உள்ளுக்குள்ளேயே குப்தமாக இருக்கும், அது வெளியில் தெரியாது. அப்படி இருந்துருந்தவர் தகப்பனாருடைய காலகதிக்கு அப்புறம் மதுரையில் சித்தப்பா வாத்தில் படிக்க வந்த தருணத்தில் பெரிய புராணம் புஸ்தகம் படிக்க நேர்ந்து நாயன்மார்கள்ட்ட ஈடுபாடு சிவபக்தி உண்டாகி, நாயன்மார்கள்ட்ட பக்தி உண்டாகி, ரமண பகவான் சரித்திரமே நமக்கு பிரமாணம். பக்தி வந்தால் தான் ஞானம் வருங்கிறது அவரே காட்டி கொடுத்துருக்காரு நமக்கு. நேரடியாக ஞானபரமான புஸ்தகங்களோ சாஸ்திரங்களோ அத்தியாத்ம ராமாயணம் பகவத்கீதை பிரஸ்தானத்திரயமெல்லாம் அவர் படிக்கலை. அவர் படித்தது பெரிய புராணம் தான் படித்தார் முதல்ல. அது ஒன்று மனசில் இருக்கிற மாசுகள்லாம் போயிடும். பக்தி வந்துடுத்துன்னா மனசு பவித்திரமாயிடும். பவித்திரமான ஒரு பாத்திரத்தில் தானே பிரசாதம் போடுவா. கோவிலில் பிரசாதம் கொடுக்குறா, நான் ஒரு அழுக்காக ஒரு பாத்திரத்தை கொண்டு போனேன், என்ன சொல்கிறது, போய் அலமீண்டுவான்னு சொல்லுவாளா இல்லையா? இலையை கொடுக்குறா, இலை அழுக்குறதா, இலையை அலமீண்டு நம்ம வாங்கிப்போம் இல்லையா? இப்போ பகவானோட கிருபைக்கு நாம் பாத்திரமாகணும்னா நம்ம பாத்திரம் சுத்தமாக இருக்கணும் இல்லையா? சுத்தமாக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா மகான்கள் சரித்திரத்துக்கு இருக்குது, பகவானோட திருநாமத்துக்கு இருக்குது, சத்சங்கத்துக்கு இருக்குது. அப்படி இருக்க 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 தானே பியூரிஃபை ஆகிடும். அப்படி ஆன சுத்தமான மனசில் பகவான் ஞானத்தை பிரசாதமாக போடுறார். இந்த பெரிய புராணம் படித்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்த யாரோ ஒருத்தர் மூலமாக அருணாச்சலங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டு, அந்த ஒரு வார்த்தை அந்த குழந்தை மனசில், பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் 15-16 வயசுலலாம் என்ன தெரியும் இல்லையா? பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனை உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலாங்கிற அந்த பெயர் உள்ளே போய் அவரை அப்படியே மாற்றி எடுத்து. ரமண பகவான் சரித்திரங்கிறது விஸ்தாரமாக நம்ம இன்னொரு தடவை சொல்ல போகிறோம். இப்போ சரித்திரம் சொல்ல முடியாது. அந்த அருணாச்சலங்கிற நாமம் அவரை ஆட்கொண்டது. ஆட்கொண்டு கிளம்பி போகணுங்கிற எண்ணம் வந்துடுத்து. அது எங்கேயோ பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரதேசம்னு தோணி போயிடுது. உண்மையும் அதுதான். ஒரு விதத்தில் பார்த்தா ஜியோகிராஃபிக்கலி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிவன் கோயில் க்ஷேத்திரம். அது நீங்கள் போய் அந்த மலையை பார்க்கும் பொழுதே ஒரு டிவோட்டீஸ் வியூலேருந்து பார்க்க வேண்டாம், சாதாரணமாக பார்த்தாலே நம்ம பார்க்குற எத்தனையோ மலையில் ஒரு மலையாக அது தெரியாது. அந்த மலையில் ஒரு விசேஷம் இருக்குங்கிற, அது ஒரு காந்த மலைன்னு ரமண பகவான் சொல்கிறார். இழுத்துரும் எல்லாரையும் தங்கிட்ட. ஞான தபோதனரை வாவென்றழைக்கும் மலை அண்ணாமலை அப்படின்னு துளி ஞான வேட்கை இருக்குன்னா, கொஞ்சம் பக்தி இருக்குன்னா அவளை இழுத்து அனுகிரகம் பண்ணுறவர் அருணாச்சலேஸ்வரர். அப்படி போய் அங்கே வீட்டை விட்டு கிளம்பி போய் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஆற்றுல படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை அண்ணாட்ட போய் சொல்லிட்டாரான்னா, இல்லை நிஜமாகவே ஸ்பெஷல் கிளாஸ் தான் அது. அதான் ஸ்பெஷல் கிளாஸ். அருணாச்சலேஸ்வரரே அவரை கூப்பிட்டு அனுகிரகம் பண்ண போகிற ஸ்பெஷல் கிளாஸ். மின்சார பாடம்னு சொல்லியிருக்கார், எலக்ட்ரிசிட்டி. ஆமாம், ஒரு பாட்டு உண்டு, சிவசாரம் பேரின்ப மின்சாரம் பவசாகரம் விலக
பாரும் பொன்னம்பலத்தே சிவனா திருநடனம்னு பாட்டு. சிவபெருமான் வந்து அப்பேற்பட்ட ஒரு மின்சார சக்தி உள்ளவர். அங்கே கிட்ட போனால் இழுத்துனுடும். நந்தனாரை இழுத்துனுட்டார் இல்லையா, ஞானசம்பந்தரை இழுத்துனுட்டார் இல்லையா, அப்படி ரமண பகவான் இங்கேருந்து கிளம்பி போய் அண்ணாமலையாரோட கலந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன, அந்த பிரசாதத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக அந்த திருமேனி இருந்தது ஒரு 70 வருஷமே தவிர அவருக்கு என்ன உண்டோ அது அனுகிரகம் ஆயிடுத்து. ஜீவன் முக்தரா பார்த்தபோயே ஆயாச்சு. அதுக்கப்புறம் இந்த சரீரத்துக்கு வேலை இல்லை. அவர் பண்ண வேண்டிய கர்மாவோ பிராரப்தமோ சஞ்சிதமோ ஆகாமியோ ஒன்றும் கிடையாது. நமக்காக அந்த திருமேனி தாங்கி இருந்து ஞானானந்த சத்குரு சொல்லுவார், உபனிஷத்தில் சொல்லியிருக்கேன் ஞானிகளோட நிலை, அதெல்லாம் நிஜம்னு நிரூபிக்கிறதுக்கு அருணாச்சலத்து மகானுபாவாள் வந்தார்னு சொல்கிறேன். ரிஷிகள்லாம் ஏதோ பொழுது போகாமல் எழுதி வைக்கல, ஏதோ பிரம்மம் தத்துவம் எல்லாம் வரும். பொய் இல்லை, அபத்தம் இல்லை. அத்வைத ஞானம்ங்கிறது ஒரு பிரமை இல்லை, சத்தியம்னு காட்டுறதுக்கு நம்ம காலத்தில் ஒருத்தர் வந்தார்னு சுவாமி அவரை பற்றி சொல்லியிருக்கார். அப்படி ரமண பகவான் அதுக்கப்புறம் தான் அனுபவித்த நிலையை சொல்லியும் சொல்லாமல் சொல்லியும் அனுபவத்தை கொடுத்தும் பல பேரை அந்த நிலைக்கு உயர்த்தினாருங்கிறது அவரோட திவ்ய சரித்திரம். அப்படி அவரால் அனுகிரகத்துக்கு பாத்திரமானவரை பற்றியே சுவாமி பின்னாடி சொல்கிறார். தென்னாட்டில் சமீப காலத்தில் ஸ்ரீ அருணாச்சல க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ரமண பகவான் அவ்விதமே இருந்து வந்தார்னு சொல்லிட்டு இன்றும் ஸ்ரீ சுவாமி ராமதாஸ் போன்ற அநேக ஜீவன் முக்தர்கள் ஆங்காங்கிருந்து மக்களுக்கு ஹிதோபதேசங்களை செய்து வருகின்றனர். பப்பா ராமதாஸ் சுவாமி காஞ்சங்காடில் இருக்கிற காலம் இதெல்லாம். ராமதாஸ் சுவாமின்னு சொன்னால் பொதுவாக பஜன சம்பிரதாயத்தில் இருக்க வாழ்க்கை பத்ராஜ ராமதாசர் தெரியும். அப்புறம் சமர்த்த ராமதாஸ் சுவாமி சிவாஜியுடைய குரு, மகாராஷ்டிரா ராஷ்டிர குரு, ஆஞ்சநேய சுவாமியோட அம்ச அவதாரம். நம்ம சனாதன தர்மத்தை ஹிந்து ராஷ்டிரத்தை காப்பாற்றி கொடுத்தவர். கோவிந்தபுரத்துக்கு வந்து போதேந்திர சுவாமிகளை சந்தித்து அவரே பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் தான் இங்கே இருக்கார். வாட்டர் டேங்கு பின்னாடி ஆஞ்சநேய சுவாமி இருக்க. சமர்த்த ராமதாசர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர். இன்னொரு ராமதாஸ் சுவாமின்னு சொன்னால் சமீப காலத்தில் இருந்தால் பப்பா ராமதாஸ் சுவாமி. பப்பானா அப்பான்னு அர்த்தம். சில பேர் பாப்பான்னு சொல்லுவா, புரியாமல் பாப்பா ராமதாஸ் பாப்பான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஞானிகள்லாம் குழந்த மாதிரி தான். கிருஷ்ணாபாய் மாதாஜி அவரோட சிஷ்யை அவர் அப்பான்னு கூப்பிட்டா, அதனால் பப்பா ராமதாஸ் சுவாமின்னு ஆயிடுது. அவருக்கு நிறைய சிஷ்யாளோட கிருஷ்ணாபாய் மாதாஜி பெரிய மகான், அந்த அம்மாவும் அவரோட பிரதம சிஷ்ய. அதுக்கப்புறம் சச்சிதானந்த சுவாமின்னு திறந்தார், அவரோட சிஷ்யர். யோகி ராம் சூரத்குமார் மகாராஜும் அவரோட சிஷ்யர். இந்த பப்பா ராமதாஸ் சுவாமி விட்டல் ராவ்னு அவருக்கு பூர்வாசிரம நாமம். கொங்கிணி பேசக்கூடிய சாரஸ்வத பிராமணாவா. நல்ல பக்தியான ஒரு குடும்பம். ஆனால் படிப்பில் அவருக்கு சின்ன வயசில் நாட்டம் இல்லாமல் இருந்து கலைகள்லாம் ரொம்ப நாட்டம் இருந்தது. படம் வரைகிறது, நாடகம், இதிலெல்லாம் நாட்டம் இருந்தது. அப்புறம் படித்தாகணுமே, இல்லைன்னா படிக்கலன்னு உத்தியோகம் கிடைக்காது. ஒரு ஆம்பளை உத்தியோகம்லாம் இருக்க முடியுமா? அதனால் படித்தாகணும்னு நிர்பந்தம் பண்ணுறா வீட்டில். அப்புறம் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்தார். அப்புறம் துணி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்திலெல்லாம் இருந்துட்டு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணார். வேலை கிடைச்ச காலத்தை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அந்த காலத்தில் சின்ன வயசில் பண்ணிவிடுவா கல்யாணம். ஒரு பொன் குழந்தையும் பிறந்தது. வியாபாரம்னு சொன்னால் ராப்பகலாக உழைக்கணும். ஒரு கரை ஏறுற மட்டுக்கும் எல்லாத்துக்குமே அப்படி தான். ஆத்ம சாதனையும் ஏதோ அப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் ஏதோ ஜெபம் பண்ணுறேன். ஏதோ இந்த ஜென்மா இல்லாட்டாலும் இன்னொரு ஜென்மாலும் எனக்கு கிடைக்காதா அப்படின்னா அவன் ரொம்ப மந்தன்னு சொல்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆமை மாதிரி இருக்காதே, இந்த ஜென்மாவில் நான் அடைஞ்சு தீருவேங்கிற வெறி இருக்கணுங்கிற. இந்த ஜென்மா இன்னொரு ஜென்மா கிடைக்குமான்னு தெரியாது, கேரண்டி இல்லை, அது நினைக்காது. இந்த ஜென்மாவில் அடைஞ்சே தீருவேங்கிற ஒரு வெறி இருக்கணுங்கிற. அதுக்கு என்ன வேண்டுமானாலும் அந்த சாதனை பண்ணி ஆகணுங்கிற. குரு காட்டின வழியில் போகணுங்கிற. வியாபாரிகளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பாவம். காப்பகலாக உழைச்சார். பகவானை நினைக்கவோ சத்விஷயங்கள் பண்ணவோ நேரம் இல்லை. அப்படி உழைச்ச வியாபாரம் காப்பாற்றித்தானே அதுவும் இல்லை. நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வரிசையாக
கடன்காரெல்லாம் வீட்டில் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டா வீட்டில் நிம்மதி போயிடுது. ஆத்துக்காரன் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டா நிறைய பணம் கொண்டு வராருன்னா சந்தோஷமாக இருப்பா. எப்போ பார்த்தாலும் கடன் கப்பின்னு இருந்தால் யாருக்கு சந்தோஷம் வரும்? வீட்டில் பிரச்சனை, வேதனை, இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு வழி தெரியல, பலவிதமான கஷ்டங்களில் இருந்துட்டார். இயற்கையாகவே கோவில் குளத்துக்கு போகாதவா கூட கஷ்டம் வந்ததுன்னா போயிடுவா. அட்லீஸ்ட் கஷ்டம் வந்து கோவிலுக்கு போனால் தீருங்கிற ஒரு நம்பிக்கையாவது இருக்கு. அந்த மட்டுக்கு க்ஷேமந்தான். அப்படியே எங்கெங்கேயோ போனார். அந்த கவலைகள் நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறது. நம்ம உடம்பு இங்கேருந்து கிளம்பி கோவிலுக்கு போகும், மனசு எங்கே போகும்? கூடவே தானே வருது. அது எங்கேயா வாசலில் செருப்பு கேட்டுற மாதிரி கைட்டிட்டு வர முடியுமா? அது உள்ளுக்குள்ளே இருந்து சேட்டை பண்ணிகிட்டே இருக்கும். இவன் அப்படி சொல்லிட்டானே, அவனுக்கு இவ்வளோ ரூபா தரமே, அவனுக்கு இவ்வளோ ரூபா தரமே, என்ன பண்ணுறது பகவானே, இப்படி தோண்டிகிட்டே இருக்கும். இப்போ ஒரு நண்பர் ஆற்றுல சத்யநாராயண பூஜை நடந்தது, அதுக்கு கூப்பிட்டு அதுக்கு போயிருந்தார். சத்யநாராயண சுவாமி அந்த கதையெல்லாம் படித்து பஜனை எல்லாம் பண்ணினா, பிரசாதம் கொடுத்தா ஏதோ ஒரு அமைதி அவருக்கு இருந்தது. நாம சங்கீர்த்தனத்தில் ஏதோ ஒரு அமைதி கிடச்சிது. கோவில்கள் வழிபாடுகளில் ஒரு பிரசித்தமான பூஜை முறைகளில் கிடைக்காதது ஒரு வீட்டு பூஜை, ஒரு நாம சங்கீர்த்தனத்தில் அவருக்கு மனசு லயிச்சுது. அப்பாட்ட அதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். பெத்த தகப்பனார்கிட்ட மனசுக்கு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது, இதுலேருந்து எப்படி நிவாரணம் ஆறுதுன்னு தெரியல. பிரச்சனையிலேருந்து ஒருத்தர் வெளியில் வரவே முடியாது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரச்சனையிலேருந்து ஒருத்தர் வெளியில் வர முடியாது. பிரச்சனையை நமக்கு சம்பந்தம் இல்லாமல் ஆக்கிக்க முடியும். பிரச்சனை இருக்கும், அது நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்மளை நம்ம ஐசோலேட் பண்ணி அதுலேருந்து கொண்டு போயிடலாம். இந்த ரகசியம் தான் மகான்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். உங்கள்கிட்டேருந்தே நீ அந்நியப்பட்டு போகிற வித்தையை மகான்கள் நமக்கு சொல்லித்தரா. அதனால் யாருக்கோ பிரச்சனைன்னா நீ கேட்டு வருத்தப்படுவ, உனக்கே பிரச்சனைன்னு இருக்கிற அளவுக்கு உனக்கு கவலை இருக்காது இல்லையா? அப்படி உங்கள்கிட்டேருந்து நீ யாரோவோ ஆகிடுவேன். இதுதான் அவள் நமக்கு கொடுக்குற அனுகிரகமே. இந்த ப்ராப்ளத்தை தீர்க்கறதுக்கோ பிராரப்தத்தை மாற்றுறதுக்கோ அவள் சொல்லித்தரதில்லை. அது எனக்கு இல்லை. இப்போ என் உடம்புல நெருப்பு போட்டுடுத்து நான் அலறுவேன், அங்கவஸ்திரத்தை நெருப்பு போட்டுடுத்து அங்கவஸ்திரத்தை தூக்கி போட்டுருவேன், முடிஞ்சு போச்சு. என் உடம்புல அங்கவஸ்திரம் இருக்குது, இருந்தால் அந்த நெருப்பு எனக்கு பட்டுடும். அங்கவஸ்திரம் தூக்கி போட்டால் எனக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா? அதில் பிரச்சனைங்கிறது உடம்பை ஒட்டினது தானே. நான் உடம்பு இல்லை அப்படின்னு நம்ம வாயால் சொல்லிவிடலாம். அந்த அனுபவம் வருதுங்கிறது ரொம்ப நாளாகும். குரு கிருப்பை இருந்தால் தான் வரும். மனசில் கனிவு ஏற்பட்டு பக்தியால் பழுத்தாதான் வரும். அத்தனை சுலபமாக வராது. சத்சங்க நாட்டம் ஏற்பட்ட நிலையில் ஒரு பக்குவம் இருக்குது, கிளம்பி போயிடணும்னு தோன்றுறது, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுங்கிற தெளிவில்லை. அந்த நேரத்தில் நான் அடிக்கடி கதையில் சொல்வேன், நம்ம சுவாமி சொல்கிறது தான், குருங்கிறது ஒரு ரூபம் இல்லை, வழிபடுறதுக்கு ரூபம் வேணும். தத்துவத்தை கும்பிட முடியாது, அதுக்காக ஒரு ரூபம் வேணும். ஆனால் ரூபத்துக்குள்ள தத்துவத்தை நினச்சி தான் கும்பிடணும். எப்படின்னா, இப்போது மாத்தியானிகம் பண்ணும்போது சூரிய பகவானை கையை அப்படி வச்சுட்டு பசியாம சரத சதம்னு பார்க்குறேன். இந்த கையில் இருக்கிற துவாரத்து வழியாக சூரிய பகவான் தெரிகிறார். கையை எடுத்துகிட்டு பார்த்தாலும் தெரியுதான் போகிறார். கை வழியாக பார்த்தா, ஜன்னல் வழியாக பார்த்தா ஆகாசம் தெரிகிறது, வெளியில் போனாலும் ஆகாசம் தெரிகிறது. நம்ம ஒரு ஃபார்முக்குள்ளே கும்பிடுறோமே தவிர அந்த ஃபார்முக்கு அப்பாற்பட்டும் அவரே தான் இருக்கார். எந்த ரூபத்தில் யார் மூலமாக உபதேசம் கிடைக்கும்னு தெரியவே தெரியாது. இவர் எந்த குருவையும் தேடி போல, குடும்ப கட்டம் கடனில் வேதனையில் இருக்கார். சத்சங்கத்தினால நிம்மதி கிடச்சிதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அன்றைக்கி தன்னை பார்க்க வந்து தன் பிள்ளைய அப்பா வந்து வா உள்ள வான்னு பூஜை ரூம் கூட்டின்னு போனார். பெத்த தகப்பனாரே பிள்ளைக்கு உபதேசம் பண்ணார். அவர் தான் குரு. கடைசியில் எங்கேயோ போல, சொந்த அப்பாவே சாஸ்திரப்படியே அப்பா தான் குரு. நமக்கு பிரம்மோபதேச குரு ஆயிடுறார். அவரே உபதேசம் பண்ணினதான் ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, 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 ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இந்த உபதேசத்தை கொடுத்து இதை ஜெபிச்சுண்டே வான. பூமி நன்னா மழை பெஞ்சு இழகி
பக்குவமாக இருக்குன்னா அதில் விதை விழுந்துடுத்துன்னா முளைச்சிடும் இல்லையா? வறண்ட பூமியில் விதை போட்டால் முளைக்காது, பாறையில் போட்டால் முளைக்காது. நமக்கு ஏன் நம்ம கிடச்சிருக்கிற சத்சங்கம் நமக்கு இன்னும் பயன்படலைன்னா மனசு பக்குவம் ஆகலை, கருங்கெல்லாம் இருக்குது, கட்டாந்தரையாக இருக்குது. அது இழகிடுத்துன்னா அந்த விதை வேலை செய்யும். அப்படி அப்பா கொடுத்த அந்த மந்திரோபதேசம் உள்ள வேலை செஞ்சு இந்த ராமநாமத்தை ஜபிச்சு 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 அப்படி ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு ஆற்ற விட்டு கிளம்பி போயிட்டேன். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். பகவானே தனக்கு குருவாக நினச்சிண்டு அம்மா மண்டபத்தில் காவேரியில் நான் சன்னியாசி ஆகிட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அவ்வளோதான். பகவான் தனக்கு சன்னியாசம் கொடுத்தா அது கிரமமாக தீட்சையெல்லாம் ஒன்றும் கிடையாது. தானாக கிடைக்கிற ஆகாரத்தை மட்டும் எடுத்துக்கிறது. பணமோ காசோ பொருளோ எதையும் நம்ம தொடர்றதில்லை. பிரம்மச்சரிய விரதத்தோடு இருக்கிறது. எது நடந்தாலும் அது ராமன் சங்கல்பம்னு எடுத்துக்கிறது. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். யாரோ ஒருத்தர் கொண்டு 10,000 கொடுக்குறார், குருநாதர் கிருபேன்னு சொல்லுவேன். யாரோ ஒருத்தர் என்னை ஓங்கி அடிச்சு விட்டான், குருநாதர் கிருபேன்னு நான் சொல்லுவேன். ஞானிகள் சொல்கிறா ஆமாங்கிறா. அன்னைக்கு நீ உனக்கு கழிய வேண்டிய ஒரு கர்மா அப்படி கழிஞ்சு எடுத்துங்கிறா. அந்த மனோபாவம் வரணுமே. சிங்கேரி ஆச்சாரியார் சந்திரசேகரபாதி சுவாமி சொல்லுவார், வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிக்கிறத ஜாக்கிரதையாகிரு. ஏன் தெரியுமா? உன்னோட புண்ணியம் கழிஞ்சுட்டே போகிறது. கஷ்டத்தை அனுபவிக்கிறத சந்தோஷமாகிரு, உன் பாவம் கழிஞ்சுட்டே போகிறதுங்கிறார். நம்மளால் அப்படி இருக்க முடியறதா? சுகம்தான் வேண்டிருக்கு, துக்கம் வேண்டிருக்கல. ஆனால் ரெண்டுமே நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கு, அது கழிஞ்சு தான் ஆகணும். அப்போ சுகம் வேணும்னா புண்ணியம் பண்ணிகிட்டே இருக்கணும். கஷ்டம் வேண்டான்னா பாவம் பண்ணவே படாது. எப்படி நம்மளால் அப்படி இருக்க முடியும்? தெரிஞ்சோ தெரியாமலோ பாபங்கள் பண்ணிவிடுறோம் இல்லையா? அகஸ்தியர் பாட்டு தப்போனத்தை பாடுவா, பாவம் பண்ணாமல் இருந்துடு, புண்ணியத்தை பண்ணிட்டு அந்த பலனை சுவாமிகிட்ட கொடுத்துருவோங்கிற. அந்த பலனை நீ வச்சுக்காதேங்கிற. ஆற்றிய புண்ணியங்கள் அவன் தாளில் அர்ப்பணம் செய்திடுவாய், ஏற்ற நலம் பெறவே மனமே இன்பம் அடைந்திடுவாய், நல்ல வழி சொல்லுவேன் மனமே நாடி தெரிந்து கொள்வாய், மெல்ல விழித்தெழுந்தால் மனமே வெற்றி அடைந்திடுவாய். புண்ணிய காரியங்களா பண்ணு, பாவம் பண்ணாமல் இரு. அது எப்படி இருக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். பாவம் பண்ணுறவாளோட தொடர்பு வச்சுக்காம இரு, புண்ணியம் பண்ணுறவாளோடையே தொடர்பு வச்சுக்கோ. அந்த சங்கம் ஒன்று நல்லது பண்ண வச்சுடும். இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு 1 மணி நேரம்னா, இந்த 1 மணி நேரம் நமக்கு என்ன நல்லது கிடைச்சிதுன்னு தெரியாது, கெட்டது இல்லையோ இல்லையோ, பாவம் பண்ணலையோ இல்லையோ, அது லாபம் தானே, பிரத்யக்ஷ லாபம், கண்ணெதிர்க்க லாபம். அப்புறம் என்ன, உள்ளே போனது வீணாகாது, அது வேலையை காட்டும் இல்லையா? அதனால சத் சங்கமே ரொம்ப முக்கியமாக இருக்கணும், அசத் சங்கம் கூடவே கூடாது. அப்படி தீர்மானம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். பார்க்கறதெல்லாம் நான் ராமனாவே பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு பாவனை வரணும்னு எடுத்துட்டார். அவர் இன் குவெஸ்ட் ஆஃப் காட்னு ஒரு புக் எழுதியிருக்கார், அவசியம் படிக்க வேண்டியது. நாங்கள்லாம் சன்னியாசிகள், கையில் காசு கிடையாது, அதனால் எங்கேயா போகணுன்னா ட்ரெயின் வந்தால் ஏறிடுவோம், டிக்கெட் வாங்குறதுக்கெல்லாம் காசு கிடையாது. டிடிஆர் என்ன பண்ணுவான்னா, அப்போல்லாம் பிரிட்டிஷ் பீரியடு, டிக்கெட்லெஸ் ட்ராவலர்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சு நிறுத்தி, போர் அடிக்கும் இல்லையா அவனுக்கு, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயின் வர கேப்பில், இப்போ மாதிரி நிறைய ட்ரெயின் சர்வீஸ் இருக்காது, ஒரு அத்வான காட்டில் எங்கேயாவது ஒரு ஸ்டேஷன் இருக்கும், ரெக்ரியேஷன் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இந்த பிடிச்சி வச்சவாள் தான் நிற்க வச்சுருவான் வெயில்ல. இவனுக்கு போர் அடிக்கும் போது அடின்னு அடிப்பானா, அதுதான் அவனுக்கு பொழுதுபோக்கு. இவர் சொல்றார், that Rama scolded me, this Rama gave me 2 blows. இந்த ராமன் அடித்தான், அந்த ராமன் என்னை திட்டினா, இந்த ராமன் டிக்கெட் வாங்கி கொடுத்தான், அந்த ராமன் சாப்பாடு போட்டான்,
அந்த ராமன் சாப்பாடை பிடிங்கின்னு போயிட்டான். அப்படி நிஜமாவே இருந்திருக்கார். இந்த பாவனையோட அவர் ஒரு 40 வயசுக்குள்ளே வீட்டை விட்டு கிளம்பிட்டார். ஒரு குடும்பஸ்தராக இருந்து கடந்து கப்பியில் மாட்டிண்டு பொண்டாட்டி குழந்தைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு, கையில் 10 பைசா கிடையாது, வஸ்திரம் கிழிஞ்சால் யாராவது கொடுத்தா தான் உண்டு, படுத்துக்கிறதுக்கு இடம் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், ஆனந்தம் தவிர எதுவுமே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேங்கிற. எனக்கு பசிக்கும்னா ராமன் பார்த்துப்பான், எனக்கு கவலை இல்லை. எனக்கு எதாவது வேணும்னா ராமன் கொடுப்பான். அப்படி நடந்திருக்கு நிஜமாவே. இந்த புஸ்தகத்தை படித்தா ஒரு மர்ம நாவல் படிக்கிறாப்புல இருக்கும். காட்டுக்குள்ளெல்லாம் விஷ ஜந்துக்கள் இருக்கிறதெல்லாம் போய் தபஸ் பண்ணியிருக்கார். எல்லாத்தையும் ராமனாக பார்த்ததுனால பத்ராஜ ராமதாசர் பாடுறார், அந்த ராமமயம் ఈ జగమంతా రామమయం నదులు వనంబులు నానా మృగములు విహిత కర్మములు వేద శాస్త్రములు అంతా రామమయం. எல்லாம் பார்க்குறது செடி கொடி மரம் மிருகம் மனுஷா எல்லாம் ராமமயம் அப்படிங்கிற அந்த பாவனையை வளர்த்துண்டு எதை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஸ்டேஷனில் நிறுத்தி வச்சுட்டு ஒரு டிடிஆர் அடின்னு அடிக்கிறானாம். இவர் அப்படியே ஆனந்தமாக இருக்காராம். பக்கத்தில் இருக்கிற சாது சொல்கிறாரா, ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுறது, நிறைய வாங்கினுட்டான் நகருக்கும், நான் 2 அடி வாங்கிக்கிறேன். நினச்சே பார்க்க முடியல நம்மளால். நம்மளை யாராவது திட்டா கோச்சிட்டு முறைச்சி பார்த்தா நம்ம கோபம் வந்துடுறது. இன்சல்ட் பண்ணினான்னு நினைக்கிறோம். இவா மான அபிமானமும் நின்னதே எனக்குன்னு இவ இருந்து காட்டிட்டாளே. அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் திருவண்ணாமலைக்கு வந்தார். ரமண பகவானை தரிசனம் பண்ணினார். இது மாதிரி ஒரு ஆத்ம தாகத்தோட பகவத் தரிசனத்துக்காக ஏங்கிண்டு நான் கிளம்பியிருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இவரை விட 5 வயசோ 6 வயசோ தான் பெரியவர் பகவான். இவர் ஒரு நடு வயசு யங்ஸ்டர்னா அவரும் கிட்டத்தட்ட அந்த வயசு தான் இருந்திருப்பார், 5 வயசு கூட இருந்திருப்பார். இவருக்கு 38 39 அவர் ஒரு 45 வயசுக்குள்ளே இருந்திருப்பார். ஞானிக்கு வயசு என்ன கணக்கு? பகவான் கவலைப்படாதே, உனக்கு ராமர் அனுகிரகம் பண்ணுவார், நீ நினச்சது நடக்கும், நீ இன்ன மாதிரி புஸ்தகம் எல்லாம் படி, இத்தனை ஜபம் பண்ணு, இத்தனை சாதனை பண்ணு, ஒன்றும் சொல்ல. அப்படியே ஒரு பார்வை அவ்வளவுதான். அவருடைய ஒரு அழகான ஒரு திருமுக மண்டலத்தோடு கூடின ஒரு படம் இருக்குது, பிக்சர். அடையாளத்துக்காக படம்னு சொல்லக்கூடாது. பகவான் நான் சொல்லுவேன், மோனாலிசா சிரிப்பெல்லாம் ஒரு சிரிப்புங்கிறாளே மேனா, ரமண பகவான் சிரிப்புக்கு முன்னாடி இந்த சிரிப்பு நிற்க முடியுமா? அதுதான் மர்ம புன்னகை. அது கீழே எழுதியிருப்பான், முருகனாரோட வரியோ என்னமோ. அது அண்ணாமலை ரமணன் அன்பர்க்கு அருண்மாறி கண்ணாலே பெய்யும் கருணை திறம் ஈதாம்னு போட்டு, கண்ணாலேயே அருள் மழை பொழிகிறார். அவர் பொழிஞ்சுன்னே இருக்கார், எவர் ஃப்ளோயிங் கிரேஸ். அந்த பார்வை பட்டுது இவருக்கு, அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கார். ஒரு வார்த்தையும் பேசலை, ஆனால் பேச வேண்டியதெல்லாம் கண்ணாலே பேசிவிட்டார். உடம்பு கிட்டு 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 நடுங்கிறது. பாப்பாஜி பின்னாடி எழுதுறார், ராம்தாஸ் கேம் அவுட் ஃப்ரம் தி ஆஷ்ரம் அண்ட் வாக் டுவர்ட்ஸ் தி மவுண்டன்கிற, மலையை நோக்கி நடந்து போனார். சங்கல்பம் இல்லை, எப்படியே போயிட்டு அங்கே ஒரு குகை இருக்கு, அந்த குகையில் போய் உட்கார்ந்து விட்டார். 21 நாள் நிஷ்டாவில் இருந்திருக்கார். அது அப்புறம் தான் 21 நாள் அவருக்கு தெரியும், அப்போ தெரியாது. அப்பா கொடுத்த மந்திரம் வந்து சுவாசம் மாதிரி உள்ள ஓடின்னு இருக்கு. நம்ம தூங்கிட்டு இருக்கிறத கூட நமக்கு சுவாசம் எப்படி தானே வருதோ, ஹார்ட் பீட்டு தானே இருக்கோ, அப்படி ஒரு ஸ்டேஜில் நாம அப்படி உள்ள ஓடிடும். ரமண பகவானே சொல்கிறார், மனம் மந்திரமயமாதல்னு சொல்கிறார். மனசு அப்படியே மந்திரமயமாகி பிராணனோட லயிச்சுடுத்துனா பிராணன் இருக்கிறவர்களும் மந்திரம் இருக்குமா. ஜபம் அப்படி பண்ணணுமா. 21 நாள் தபசு முடிஞ்சு வெளியில் வந்து பார்த்தா, பார்க்குறதெல்லாம் ராமனா பார்க்கணும்னு ஒரு பாவனையில் பழகின்னு இருக்கார். நிஜமாவே பார்க்குற இடமெல்லாம் ராமன் தெரிஞ்சார்.
அந்தாராமமயம் பாடினேனே, இதில் பத்ராஜ ராமதாசன் அந்த அனுபவத்தை சொல்கிறார். అంతరంగమునన్ ఆత్మారాముడు అనంత రూపమున విందలు సలుబగ అంతారామమయం. இவருக்கு உபதேசம் பண்ணினார் கபீர்தாசர். அவருக்கு அதே அனுபவம். அவரோட குரு ராமானந்த சுவாமி. அது நான் 2 வாரம் முன்னாடி சத்சங்கத்தில் நான் அதை சொன்னேன். குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாயி ராம பினா கச்சு தேக்கத்து நாகி अंदर राम बागर राम ये जहां देखे वहां पूरा नहीं काम. அந்த அனுபவம் பப்பா ராமதாஸ் சுவாமிக்கு ஏற்பட்டு போயிடுது. அவரது 500-600 வருஷத்துக்கு மேலே சரித்திரம். அதுக்கப்புறம் ஒரு 150-200 வருஷம் கழிச்சு இவர் ரொம்ப சமீப காலத்தில் 1963 நம்ம தான் சித்தி ஆகியிருக்கார். அப்போ இவாளுக்கெல்லாம் ஒரே அனுபவம் கிடச்சிருக்கு. ரமண பகவான் இவருக்கு பண்ணின இதே கிருப்பைய அப்பா தன்னோட அப்பாட்ட என்ன வாங்கிட்டாரோ அதே ஐஸ்வர்யத்தை தாத்தாட்டேருந்து பேரை வாங்கிக்கிறாப்புல யோகிராம் சுரத்குமாரும் ரமண பகவான் கிட்ட வரும்பொழுது அவரையும் கண்ணால் பார்த்து அனுகிரகம் பண்ணி இந்த அனுபவத்தை அவருக்கும் கொடுத்தார். சின்மயானந்த சுவாமிக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. சித்பவானந்த சுவாமிக்கு ஒரு நிர்குண பிரம்மஸ்வரூபமாகவே உணர்ற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. சிவானந்த சுவாமிகள் பரமஹம்ச யோகானந்தர்லேருந்து நாராயண குருவிலேருந்து எத்தனை மகான்கள் அவரை தரிசனம் பண்ணியிருக்கா. அப்படி ஒருத்தன் உலகத்துக்கு பண்ணக்கூடிய பெரிய உபகாரமாக மகான்கள் என்ன தெரியுமா சொல்கிறா, ஒன்றை பகவானுக்கு நீ ஒழிச்சு கொடுத்துருவுங்கிறா. அவ்வளோதான் விஷயம். இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு சுவாமிகள் தங்க போகிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டாத சாமான்கள்லாம் தூக்கி போட்டு வீடெல்லாம் க்ளீனாக வச்சு ஃபியூஸான பல்பெல்லாம் சரி பண்ணி குழாயெல்லாம் சரி பண்ணி பக்காவாக ஆக்கி வைப்போம். எதுக்கு? நம்ம வீட்டில் ஒரு மகான் இருக்க போகிறார் அப்படின்னா நம்ம ஹிருதயத்தில் பகவான் இருக்கணும்னா அது எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அப்படி விட்டுட்டா சாமி அங்கே குடி இருந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சரீரம் சாதாரண சரீரம் இல்லையே, தத் சரீரம் சிவாலயம். யோகிராம் சுரத்குமார் சுவாமி சொல்கிறார், சும்மா சரணாகதின்னா வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் மூச்சு விடுறது கூட என் குருநாதனுக்காக மூச்சு விடுறேன். ஒரு வேளை சாப்பிட்றேன், என் சுவாமிக்காக நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டா தான் தெம்பாக இருந்து அவருக்கு நான் சேவை பண்ண முடியும். நான் தீர்த்தம் குடிக்கிறேன், சுவாமிக்காக தீர்த்தம் குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு காரியத்தையும் நீ பகவானோட குருநாதனோட லிங்க் பண்ணிகிட்டே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணு. ஒரு நாளைக்கு உன்னோட சரண்டரை அவர் ஏற்றுப்பார். ஏற்றுண்டு உன்னுடைய உடம்புக்குள்ளே அவர் குடிபுகுந்துடுவார். என் உடலிடம் கொண்டா யான் இதற்கிலன் ஒரு கைமாறேங்கிறார் மாணிக்க வாசகர். சிவபெருமானே என் உடம்பை நீ இடமா எடுத்துனுட்டியே, இதில் குடிபுகுந்துட்டியேங்கிறார். அதுக்கப்புறம் இந்த பக்தன் பண்ணுற ஒரு காரியமும் அவன் காரியம் இல்லை. அவன் பேசுகிறது பகவானோட பேச்சு, அவன் செய்கிற செயல் பகவானோட செயல். அந்த எண்ணம் பகவத் சங்கல்பம்னு ஆயிடுமா. அப்படி முழுமையாக தன்னை பகவான்கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிற நிலைமை இவாளுக்கு ஏற்பட்டு இவா மூலமாக லட்சோப ஜனங்கள் இன்றைக்கும் கரை ஏறின்னு இருக்கா. இந்த மகான்கள் நம்ம யாரை பற்றிலாம் சுவாமி சொல்கிறாரோ இவா ஒத்தொத்தராலையும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜனங்கள் உத்தாரணம் ஆயின்னு இருக்கா. இன்றைக்கும் திருமேனி மறைஞ்சாலும் ஒளி விளக்காக இருக்கக்கூடிய ஞானிகள். உலகத்தில் உயிர்கள் தங்கள் பூர்வ ஜென்ம வினைகளுக்கு ஏற்ப பிறவிகளை எய்துகின்றனர். நம்ம எடுக்கிற ஜென்மாங்கிறது நம்ம விருப்பப்படி இல்லை. இருந்தால் நம்மளே என்ன பண்ணுவோம், பெரிய பணக்கார வீட்டில் நான் பிறக்கணும்னு ஃபார்மில் ஃபில்லப் பண்ணிவிடுவோம் இல்லையா. அப்படிலாம் நமக்கு சாய்ஸ் கிடையாது. நம்ம இந்த ஜென்மாவில் பண்ணுற புண்ணிய பாவத்துக்கு ஏற்றாப்பில் தான் அடுத்த ஜென்மா நமக்கு அமையும். இந்த ஜென்மாவில் சத்கதி கிடைக்கலன்னா, புண்ணியம் இருந்தது, புண்ணிய நல்ல காரியங்கள் பண்ணினது இருந்ததுன்னா அடுத்தது மனுஷ ஜென்மா, நல்ல ஜென்மா, நல்ல குடும்பத்தில் பாரத தேசத்தில் பிறக்க கிடைச்சி சத்சங்கம் கிடைச்சிடும். அப்படி படிப்படியாக முன்னேறி போயிடலாம். ஆனால் பூர்வ ஜென்ம வினைக்கேற்றாப்பில் தான் பிறவி ஏற்படுறது. நல்ல பிறவியை பயன்படுத்திக்கலான்னு நீச்ச ஜென்மா தான் கொடுப்பா. ஆனால் மக்கள் மனதை அது போன போக்கெல்லாம் போக விடாமல் புத்தி பலத்தால் அதை ஆண்டவன் பால் திருப்பினால் சஞ்சித வினைகளை பஞ்சுப்பொதிகளை தீயிட்டு பொசுக்குவது போல் பொசுக்கி ஞானத்தை அடைய முடியும்.
எத்தனையோ ஜென்மாவாக இருக்கிற பழைய கர்மாக்களுக்கு தான் சஞ்சிதம்னு பேர். இப்போ அனுபவிக்கிறதுக்கு பிராரப்தம்னு பேர், வரப்போகிறதுக்கு ஆகாமின்னு பேர். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பழைய சாத்தை போட்டு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருப்பா வீட்டில், அது சஞ்சிதம். ஒரு தட்டில் சாப்பிட்றதுக்கு இப்போ எடுத்து வச்சுன்னுட்டேன் இல்லையா, இது பிராரப்தம். நாளைக்கு வெடிச்சதில் மிச்சம் இருக்கிறத தூக்கி இன்னொரு பானையில் போட போகிறேன், அது ஆகாமி. சஞ்சித பிராரப்த ஆகாமி கர்ம ரஹிதாய நமகான்னு சுவாமியோட அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமா உண்டு. சஞ்சித வினைகளை ஞானிகள் போக்கிவிடுறா, பிராரப்தத்தை அனுபவிச்சு கழிச்சுடலாம். ஆகாமிங்கிறது வராது இனிமே. அதனால் அது எப்படி பொசுக்கிறது ஐடியா சொல்லித்தரார். புத்தி பலத்தால் மனதை அதன் போக்கில் போக விடாமல் தடுத்து சத்சங்கத்தில் ஈடுபடுத்தினால் சஞ்சித வினைகளை பஞ்சு பொதிகளை தீயிட்டு பொசுக்குவது போல் பொசுக்கி விடலாம் அப்படின்னு சொல்றார் சுவாமி. ஜீவன்களின் கர்மாக்களுக்கு ஆத்மா சாட்சியாக இருந்து வருகிறது. கர்மாப்படி அந்த ஜீவன் புண்ணிய பாபங்களை பண்ணுறது. ஏற்கனவே புண்ணியம் பண்ணினா புண்ணியம் பண்ணுவோம், பாவம் பண்ணினா பாவம் பண்ணுவோம். புண்ணியத்தினால சுகமும் பாபத்தினால துக்கமும் கிடைக்கும். இது கண்டினியூஸ். ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் புண்ணியம் பண்ண முடியும். போதேந்திர சத்குருட்ட நாளைக்கு ஆராதனை ஜெகத்குருநாத்தாளுக்கு. போதேந்திர சுவாமிகிட்ட நாமா சொன்னால் புண்ணியமான ஒருத்தர் கேட்டாராம். அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், புண்ணியம் பண்ணால் தான் நாமாவே சொல்ல முடியும்னாராம். அது குருஜி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது முரளிதர சுவாமி சொல்கிறார், பணம் வேணுங்கிறதுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறான், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் வேணும் இல்லையோங்கிறார். அதனால் புண்ணியம் இருந்தால் தான் வாக்கில் நாமா ராம் ராம்னு வந்துவிடுமா எல்லாருக்கும். புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் பண்ணினதுனால ராம் ராம் வருது இல்லையோ. ராம் ராம் சொன்னால் புண்ணியம் உண்டா? டெஃபினட்டாக உண்டு. இட் கோஸ் வித்தவுட் சேயிங் இல்லையா. அதனால் அப்படி பாவம் பண்ணுறோம், வேணும்னு பண்ணுறோமா வேணான்னு பண்ணுறோமானா அந்த ஊழ்வினை உறுத்து ஊட்டும்னு பாவம் பண்ண வைக்கும், சிச்சுவேஷன் பண்ண வைக்கும். நிறைய சரித்திரங்கள் பார்த்தா இன்டென்ஷனலாக இல்லாமலே பாவம் பண்ண நேர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது அந்த ஜீவன்களோட கர்மாக்கு ஏற்றாப்புல பண்ணுறது. ஆத்மாவுக்கு அது சம்பந்தம் உண்டான்னு கேட்டால் கிடையாதுங்க, ஆத்மா சாட்சியாக இருக்குங்கிறான். இதை ஒரு குரு சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்தாராம். இந்த கர்மாக்கள்னால மேலே புண்ணிய பாவங்கள் பண்ணுறோம், அதோட பலனை இந்த உடம்பு அனுபவிக்கும். இந்த உடம்பு அழிஞ்சுடுத்துனா கர்மா பாக்கி இருக்குன்னா அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு உடம்பு எடுக்கணும். இந்த கர்மாவுடைய இன்டென்சிட்டிக்கு ஏற்றாப்பல நல்ல ஜென்மாவோ கெட்ட ஜென்மாவோ கிடைக்கும். ஆனால் இதுக்கு ஆத்மாங்கிறது அதில் உள்ளே இருக்கிறதே, அதுக்கு பங்கு கிடையாதா? ஆத்மாங்கிறது என்ன பகவத் ஸ்வரூபம் தானே, கிடையாதுன்னு. எப்படி என்ன எல்லாம் பண்ண வச்சுட்டு அதுக்கு மட்டும் பங்கு இல்லாமல் இருக்குமான்னு கேட்டான். நாளைக்கு சுவாமிக்கு பூஜை இருக்குது, ஆற்றுல வா பிரசாதம் கொடுக்குறேன், சாப்பிட்டு அப்புறமா பதில் சொல்கிறேன்னாரான். சரிண்ணா. அடுத்த நாள் சக்கரை பொங்கல் ஜம்முன்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாயின்னு திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு நெய்யினால் பிரமாதமாக சக்கரை பொங்கல் பண்ணி சாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறதே டெம்டேஷனாக இருக்குது. எப்போ பூஜை முடிஞ்சு கொடுக்க மாட்டாளா ஒரு கரண்டின்னு இருக்குது. இலையில போட்டு நன்னா ஒரு 4 கரண்டி திருப்தியாக சாப்பிட்றான்னு அண்ணா சாப்பிட்டான். இன்னொரு கரண்டி போடுவோன்னு சாப்பிட்டு போய் கையில் மீண்டு வர போனான். இப்படி தேடுறான். என்ன தேடுறேன்னார். கை குழன்னு இருக்குது, சீக்காப்படி இருக்கான்னா இந்த ஆனார். போட்டு நல்லா தேய்ச்சி அலம்பிண்டான். வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் சீக்காப்படி கொடுத்தார். கை அலம்பின்னுட்டேன்னா. கை தானே அலம்பிண்டா, வாயை அலம்பிக்கலையேன்னு. கையில் தானே ஒட்டும்னா ஏன் வாயில் ஒட்டாது? கையால் தான் சாப்பிட்டா கையில் ஒட்டுறது, வாயில் தானே உள்ளே போச்சு ஒட்டாதான்னார். வாயில் ஒட்டாதுண்ணா. அப்படி தான்டா அப்படின்னாரு. உனக்கு ஒட்டுமோ பகவானுக்கு ஒட்டாது. ஏன் வாயில் ஒட்டலை தெரியுமா? அதில் திரவிச்சுட்டே இருக்கு, எச்சல் ஊருண்டே இருக்கு, அதனால ஒட்டுறதில்லை. பகவான்கிட்ட கருணை ஊருண்டே இருக்கு, பகவானுக்கு ஒட்டார். பகவான் தான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கான், அவன் சாட்சியாக இருக்கான். உள்ளேருந்து சொல்கிறான், டே இது பண்ணாதடா இது வேணாண்டான்னு சொல்கிறான். நீ மீறி தான் பண்ணுற, அதனால் அவனுக்கு இல்லை. சுவாமி சொல்கிறார், ஜீவன்களின் கர்மாக்களுக்கு ஆத்மா சாட்சியாக இருந்து வருகிறது. ஜீவாத்மாவோ அமாவாசை இரவில் நட்சத்திரங்களையும் மறைத்து மேகமண்டலம் கப்பி கொண்டிருக்கும் பொழுது ஏற்படும் இருள் போல அந்த காலத்தினால் சூழப்பட்டிருக்கிறது.
மனசு இருண்டு இருக்குங்கிறது எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்குற? அமாவாசையில் சந்திரனும் கிடையாது, நட்சத்திரமும் கிடையாது, வெளியில் போனால் கும் இருட்டுங்கிறாப்புல மனசு அப்படி ஒரு அஞ்ஞான இருட்டல் இருக்கு. அந்த அந்தகாரம் சத்குருவினால் அன்றி மற்றொருவராலும் நீக்க முடியாது. குரு கிருபையால் மட்டும்தான் அந்த இருள் நீங்குமே தவிர, என்ன புஸ்தகம் படித்தாலும் எவ்வளவு கதை கேட்டாலும் எல்லாம் அந்த நேரத்துக்கு பொழுது போகுமே தவிர, ஒரு கொந்தளிக்கும் அலைகடலை தாண்ட எப்படி ஒரு ஓடம் இன்றியமையாததோ அப்படியே அஞ்ஞான இருள் சமுத்திரத்தை கடந்து பரம்பொருளை உணர்த்த ஒரு சத்குரு தேவை. சமுத்திரத்தில் அப்படியே அலை மேலே அலை அடிச்சுட்டு இருக்கிறத ஒரு சின்ன மரக்கட்டையை போட்டேன்னு என்ன ஆகும்? அது போடுற போக்கில் இதுவும் திண்டாடின்னு இருக்கும். அதே மரத்தினால் ஆன பெரிய கப்பல் போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த அலை அது ஒன்றும் பண்ணாது. தாம் மூழ்காததோட இல்லாமல் தன்கிட்ட இருக்கிறவாளையும் அதை கரை சேர்த்து விடும் இல்லையா? அது மாதிரி இந்த கொந்தளிக்கிற அலை கடல்ங்கிறது என்னென்னமோ ஆசாபாசங்கள் நிறைங்கின அகங்காரமயமான காமக்குரோதாதிகளோடு இருக்கிற இந்த வாழ்க்கை. இதில் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு ஓடம்ங்கிறது வேணுங்கிற மாதிரி குரு கிருபை வேணுங்கிற சிங்கேரி ஆச்சாரியால் நரசிம்ம பாரதி சுவாமியோட குருபாதுகா ஸ்தோத்திரம். அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குரு பக்திதாபியாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியம். குரு பாதுகா தான் அந்த கப்பல்ங்கிறார். இங்கே எத்தனை கப்பல் இருக்கீங்க? கப்பலோ கப்பல், ஹார்பர் மாதிரி வச்சுருக்கார் சுவாமி பாதுகா மண்டபத்தில். இத்தனை கப்பலும் கரை சேர்க்கறது இல்லையா? குருவை அடைவதற்கு முன் தன் மனதை பரிபக்குவம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் குருவை பார்த்தா கூட தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஒரு மகான் பேரை சொல்லி, அவர் நானும் ஒன்றா பாரிஸ் கார்னர் வரல பஸ்லலாம் போயிருக்கோம் சார். சரி, நீ இன்னும் பாரிஸ் கார்னர் போய்ட்டு வந்துட்டு இருக்கே, அவர் அதுக்கு தாண்டி போயிட்டாரே இல்லையா? வெளி உலகத்துக்கே அவர் தெரியாது. நான் தான் அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு கொடுத்து அவர் பெரிய ஆளாக கை தூக்கி விட்டேன். இன்றைக்கி அவர் எங்கேயோ போயிட்டாருங்கிறான். எவ்வளோ அகங்காரம்! ஒரு மகானை நீ கை தூக்கி விட முடியுமோ? அவர் தான் உன்னை கை தூக்கி விடணும். அப்போ ஏன் அந்த மாதிரி தோன்றது அப்படின்னுட்டா பக்குவம் இல்லை இல்லையா? அவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு நான் ஒன்றும் பண்ணலேன்னு உட்காந்துக்கிற ஆஞ்சநேயருங்க நம்ம இங்கே. அவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு நான் பண்ணலை ராம கிருபை அப்படின்னு சொன்னது ஆஞ்சநேயருங்க. அப்போ அதுக்கு என்ன சாதனை சொல்ல? மனசை பரிபக்குவம் பண்ணுறதுக்கு ஸ்ரவணம் முதலிய 9 வித லட்சணங்கள் உள்ள பக்தியில் ஈடுபட வேண்டும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், நவவித பக்தி வருது. இதை நம்ம அடுத்த சத்சங்கத்தில் நவவித பக்தியை அனுபவிச்சுட்டு சுவாமியுடைய இன்னொரு 2 பேராக தான் அந்த பிரவச்சனத்தோட பூர்த்தி. ஆனால் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிறதுனால அடுத்த சத்சங்கத்தில் அடுத்த பௌர்ணமியில் அனுபவிக்கலாம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.